श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् மொழியக்கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பான் குழியக்கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியக்கடத்தும் இராமானுஷன் புகழ்பாடியல்லா வழியக்கடத்தல் எனக்கு நீயாதும் வருத்தமன்னே. ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜர் சுவாமி அவர்கள் ஸ்ரீமடத்தில் நித்தியதீயாராதன காலக்ஷேபாதிகள் எல்லாத்தையும் கூட குறைவர செம்மையாக நடத்தி வருகிறபடியானதான அந்த பெரும்புகழை நம்மால் போற்றி ஒருவாறு அனுபவிப்பதும் ரொம்ப கிளிஷ்டமாக அல்ல, ரொம்ப ஆனந்தமாக இருந்தாலும் கூட கரை காணாதபடியாக இருக்குது. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அந்த மாலையை உபன்யாசத்தை நிறைவேற்றின பிற்பாடு இந்த ஸ்தோத்திரதாரான்னும்படியானதான இந்த நிகழ்ச்சியை சுவாமி தொடங்கி வைத்து அதில் சில ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நடந்து ஸ்தோத்திர ரத்னமான பிற்பாடு இந்த கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவங்களை வைகுண்டஸ்தவத்தில் 41வது ஸ்லோகத்திலேருந்து 45வது ஸ்தோத்திரம் பரியந்தமாக விஞ்ஞாபனம் பண்ண வேணுங்கிறதாக அடியேனை பொருளல்லா அடியேனை பொருளாக்கிங்கிறா போல அடியேனை நியமித்தபடியாலை அடியேனுக்கு கிட்டிய பாக்கியத்தை எல்லாருடனும் கூட பகிர்ந்து யதாசக்தி யதாமதி அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். இந்த ஸ்லோகம் அனைவரும் தான் கேட்டிருக்கக்கூடியதான ஸ்லோகம். கூரத்தாழ்வானுடைய பெருமையை எடுத்துக்காட்டக்கூடியதான ஸ்லோகம். எம்பெருமானாருக்கு கோபிகா மோட்ச பிரதாதா என்னும்படியானதான சொல்லி இடைச்சிக்கும் கூட திருவேங்கடை முடியான இடத்துல சென்று திருவரங்கத்திலிருந்து போனவளுக்கு மோட்சத்தை எல்லாம் பிரதானம் பண்ணினார். மூக்கனுக்கும் கூட மோட்ச பிரதானம் பண்ணினார். தம்முடைய திருவடி சம்பந்தம் உடைத்தார் அனைவருக்கும் கூட தாமே பங்குனியுத்தர திருநன்னாளிலே அந்த பிரபத்தி ஆகிற சரணாகதியை பண்ணி அனைவருக்கும் கூட கரதல கலிதாசா மோக்ஷ சாம்ராஜ்யலக்ஷ்மீஹி என்னும்படியானதான பாக்கியத்தை உண்டாக்கினவர் எம்பெருமானார் தான். ஸ்ரீரங்கநாதனானவன் எம்பெருமானாருக்கு உபய விபூதி நாயகத்துவத்தையும் கொடுத்து நீர் எவரை வேணும்னாலும் கூட இந்த லீலா விபூதியிலிருந்து நித்திய விபூதிக்கு அழைத்து சென்று நம்முடைய கைங்கரியமாகிற சாம்ராஜ்யத்தில் அவர்களை மூர்தாபிஷிக்தராக நீர் நடத்தும்படியானதான சுவாதந்திரம் தேவரீருக்கு உண்டு என்பதாக எம்பெருமானாருக்கு அளித்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்டதான எம்பெருமானார் அவருக்கு மோட்சம் கிட்டுமோ கிட்டாதோ அங்கிறதான ஆருக்கு எம்பெருமானார் ஸ்வயம் தமக்கு மோட்சம் கிட்டுமோ கிட்டாதோ அங்கிறதான ஐயப்பாடோடு இருந்தாராம், சந்தேகத்தோடு. அவர் என்ன சொல்கிறார், அப்பேற்பட்டதான எம்பெருமானார்
கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் தமக்கு இருக்கிறபடியாலை தமக்கு மோட்சம் நிச்சயம் திண்ணிது என்பதாக உறுதியாக கொண்டார் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சமாக இருக்கு. எம்பெருமானாருக்கு பிற்பட்டோர் எல்லாரும் கூட எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தாலே மோட்சத்தை பெற்றார்கள். எம்பெருமானாருக்கு நாதமுனி முதலாக தொடங்கி அத்தனை பேர் ஆச்சாரியாள் இருக்காளோ இல்லையோ, ஆளவந்தார் என்ன, பஞ்சாச்சாரியர்கள் என்ன, திருக்கட்சி நம்பிகள் என்ன, இத்தனை பேரும் கூட மோட்ச சாம்ராஜ்யத்தில் தானே இருப்பார்கள். அவர்களுக்கு மோட்சம் எம்பெருமானாருடைய சம்பந்தத்தாலே தான் உண்டாயித்தோ? ஆனால் ஆமாம், அவருடைய திருமுடி சம்பந்தத்தாலே உண்டாயித்தும்படியான அழகாக இந்த அமைந்திருக்கிற ஸ்லோகம். அப்பேற்பட்டதான எம்பெருமானார் கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் நமக்கு உண்டானபடியால், அவருக்கு உண்டானபடியாலை அவருக்கும் மோட்சம் உறுதி கண்டிப்பாக உண்டு என்பதாக அவர் சந்தோஷப்பட்டார் என்னும்படியானதான அந்த ஸ்லோகம் இருக்கே. அப்பேற்பட்டதான ஒரு பெருமை உடைத்தானவர் கூரத்தாழ்வான் என்னும்படியான ஸ்லோகம். அந்த ஸ்லோகமாவது அர்வாஞ்சோ யத் பதசரசிய துவந்துவம் ஆஸ்ரித்ய பூர்வே யத் சம்பந்தாதமனுத மூர்த்னாயஸ்வான் அர்வாஞ்சோ யத் பதசரசித துவந்துவம் ஆஸ்ரித்ய பூர்வே மூர்த்னாயஸ்யான்வயம் உபகதா தேசிகா முக்திமாபுஹு சோயம் ராமானுஜமுனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாதமனுத கதம் வர்ணியதே கூரநாதா என்னும்படியானதான அழகான ஸ்லோகம். எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்று எம்பெருமானாருக்கு பிற்பட்டதான ஆச்சாரியர்கள் எல்லாரும் கூட அஸ்மதாதிகள் பர்யந்தமாக அனைவரும் கூட மோட்சத்தை அடைவோமாக. எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தை பெற்று அவருக்கு பூர்வாச்சாரியர்களான அனைவரும் கூட மோட்சத்தில் அவரை எதிர்கொள்ளுவராக அவர் விளங்கா நிற்பர்கள். இப்படிப்பட்டதான எம்பெருமானார் தமக்கு மோட்சமானது கரஸ்தாம் கையிலங்கு நெல்லிக்கனியாக கரபதர சமானமாக மோட்சம் கரதல கலிதாசா மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மின்னு சொல்றது. கரதல கலிதமாக மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மி எம்பெருமானார் தமக்கு உண்டானது கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலேன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட கூரத்தாழ்வானுடைய மகிமையை எதை கொண்டு, எந்த வாசாம கோச்சரமான அந்த மகிமையை எதை கொண்டுத்தான் நாம் சொல்லி கடைக்காணுவது என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தாக இருக்கு. அப்படிப்பட்டதான கூரத்தாழ்வான் 5 ஸ்தவங்களை அருளி செய்துள்ளார். அதில் வைகுண்ட ஸ்தவங்கிறது முதல் ஸ்தவமாக இருக்கு. ஸ்தோத்திரம், அந்த ஸ்தவத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்துதி இதெல்லாமும் கூட ஸ்தவனம் இதெல்லாமும் கூட சம்ஸ்கிருதத்தில் பரியாய பதங்களாக இருக்கிறது. அந்த வைகுண்ட ஸ்தவத்தில் 41ஆவதுலேருந்து 45ஆவது ஸ்லோகம் அளவும் கூட அடியேன் இப்பொழுது விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன். முன்னதாக இந்த வைகுண்ட ஸ்தவம் நும்படியானதான அந்த சப்தத்துக்கு அர்த்தம் என்ன என்பதை நாம் முதல்ல அறிய வேண்டியது. வைகுண்டங்கரும்படியானதான அந்த சப்தம் பகவானுக்கும் கூட திருநாமமாக அமைந்திருக்கு. அவன் எழுந்தருளியிருக்கக்கூடியதான பரமபதத்திற்கும் கூட அவனுடைய இருப்பிடமாகிற விண்ணுலகத்துக்கும் கூட வைகுண்டம்ங்கிறதாக பெயர். பகவன் நாமாக்களில் யானி நாமானி கௌணானி விக்யாத்தானி மகாத்மனஹாங்கிறதான சஹசிரநாமாக்கள் இருக்கோ தேவோ நாமசஹசிரவான் இன்னும் படியானதான 1000 பேருடைய பெருமாளாகிறதான ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த சஹசிரநாமாவில் வைகுண்டம்னும்படியானதான அவனுடைய அந்த திருநாமத்துக்கு இருக்கக்கூடியதான பெருமை மற்றெந்த திருநாமத்துக்கும் கிடையாது. வைகுண்டநாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுஹு என்னும்படியானதான அந்த வைகுண்ட சப்தத்தை சொன்னாலே பகவன் நாமாக்களில் வைத்து அந்த வைகுண்ட நாமாவை நாம் உச்சரித்தோமே ஆகில் எல்லா பாபங்களும் தொலைந்து விடுங்கிறதாக சொல்லியிருக்கு. எல்லா பகவன் நாமா எல்லாத்துக்கும் கூட அந்த பெருமை உண்டு. அதில் வைத்து கொண்டு இந்த வைகுண்ட நாமாவுக்கு இருக்கக்கூடியதான பெருமையை எத்தனையும் சொல்ல போகாதுங்கிறதான சொல்கிறது. பிரம்ம வைவர்த்த புராணத்தில் ஏகாதச நாமாக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமநாராயணானந்த முகுந்த
முகுந்த மதுசூதன கிருஷ்ணகேசவ கம்சாரே ஹரே வைகுண்ட வாமன இதி ஏகாதச நாமானி பட்டேத்வா பாठयेद्यदि ஜன்மகோடி சஹசிராணாம் பாதகாத் அபமுச்சியதே என்னும்படியான பிரம்மவைவர்த்த புராணத்தில் இதை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதச நாமாக்களை வைகுண்ட நாமமும் படிதமாயிருக்கு. யார் இதனை சொல்லுகிறாரோ, யார் இதனை மற்றவர்களை சொல்ல வைக்குகிறார்களோ அவர் இருவருக்குமே கூட சகல பாபமும் தொலைந்துவிடும். இந்த முமுட்சுப்படியில் பிள்ளலோகாச்சாரியரும் கூட சொல்லியிருக்கார், வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகஹரம் விதுகுன்னும்படியானதான இருக்கு. அதைத்தான் குலசேகர பெருமாளும் கூட அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி பக்தும் சமர்த்தோப்பி நபக்தி கஷ்டித்துன்னும்படியானதான முகுந்தமாலா ஸ்தோத்திரம் ஏற்கனவே இங்கே ஸ்தோத்திரதாராவில் அனைவரும் அனுபவித்தோம். அந்த இடத்துல குலசேகர பெருமாளும் கூட பகவன் நாமாக்களில் வைகுண்ட சப்தத்தையும் எடுத்து சொன்னமை அனைவரும் கூட நாம் ஸ்மரிக்க வேண்டியதாக இருக்கு. இப்பேற்பட்டதான பகவானுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியதான் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரன் சோலை என்னும் பொறுப்பிடம்ங்கிறதான சொல்றாரே இராமானுஷ நூத்தந்தாதியிலே. அந்த வைகுண்டங்கிறதானவும் கூட வைகுண்டேது பரயோலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சகாங்கிறதான அந்த பரமபதமாகிறதான ஸ்ரீ வைகுண்ட லோகமும் கூட அந்த லோகத்திற்கும் கூட வைகுண்டம்ங்கிறதான பேரா இருக்கு. இது இரண்டையும் கூட சேர்த்து இந்த வைகுண்டஸ்தவத்தில் பகவானுடைய மகிமை என்ன, பகவானுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியதான அந்த வைகுண்டமாநகர் என்ன, அது இரண்டையும் கூட ஸ்தோத்திரம் பண்ணும்படியானதான ஸ்தோத்திரத்திற்கு வைகுண்டஸ்தவங்கிறதான பெயர். அடியேனுக்கு வகுக்கப்பட்டது 41வது ஸ்லோகத்திலேருந்து 45வது ஸ்லோகமாக இருந்தாலும் கூட இந்த வைகுண்டம்ங்கிறதான சப்தத்துக்கு இருக்கக்கூடியதான இரண்டு அர்த்தங்களையும் கூட கூறத்தாழ்வான் தாமே 7வது ஸ்லோகத்திலும் 8வது ஸ்லோகத்திலையும் கூட அவரே தாம் அனுபவித்து சாதித்துள்ளார். அந்த ஸ்லோகத்தை அடியேன் இப்பொழுது விஞ்ஞாபனம் பண்ணிட்டு, ஏன்னா அந்த வைகுண்டஸ்தவத்துக்கு இருக்கக்கூடியதான பகவானுடைய நாமம் என்ன, அந்த பகவானுடைய இருப்பிடம் என்ன, இரண்டிற்கும் கூட வைகுண்டம்ங்கிறதான சப்தம் உண்டோ இல்லையோ, அதனை இந்த ஸ்தவத்திலே கூறத்தாழ்வான் காட்டினபடியை அடியேன் முன்னதாக விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். எத் வைஷ்ணவம் பரமம் 41வது ஸ்தோத்திரத்தில் ஸ்லோகத்தில் வைகுண்டஸ்தவத்தில் ஆழ்வான் சாதித்தபடி யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதமாமனந்தி கம் வா யதேவ பரமம் தமசः பரஸ்தாத் தேஜோமயம் பரமசத்வமயம் த்ருவம் யத் ஆனந்தகந்தம் அதிசுந்தரம் அத்புதம் யத் என்பதான அந்த ஸ்லோகம் அமைந்திருக்கு. இந்த ஸ்லோகத்தில் எது வைஷ்ணவம் ஹி பரமம் பதம், அந்த விஷ்ணு சம்பந்தமான பரமபதத்தை சொன்னார். அப்போது விஷ்ணு பதமான பரமபதம் எதுன்னு கேட்டுதுன்னா அந்த வைஷ்ணவ சம்பந்தமான பரமபதத்தை இந்த வைகுண்டஸ்தவத்தில் இந்த 41வது ஸ்லோகத்தில் சாதித்ததான விஷயத்தை ஏற்கனவே 7வது ஸ்தோத்திரத்திலும் 8வது ஸ்தோத்திரத்திலும் கூறத்தாழ்வான் சொன்னதை நாம் இவ்விடத்தில் சேர்த்து அனுபவிக்க வேண்டியது. ஆம்நாய மூர்த்தினிச்ச ஊர்த்வபும்சாம் யத்தாம வைஷ்ணவம் அபீக்ஷ்ணதரம் சகாஸ்தி தன் மாதிருஷாமபி ச கோச்சரமேதி வாச்சோ மன்யே ததீயம் இதம் ஆஸ்ரிதவத்சலத்வம் என்பதாகவும் ஜானன்னபீஹ கில மாம் அனபத்ரபிஷ்ணு விஷ்ணோ பத பிரணயினீம் கிரமாத்ரியேகம் நஸ்வாவலீடமபி தீர்த்தமதீர்த்தமாஹுர் ந உதன்யதாபி ச சுனா கில லஜ்ஜிதவ்யம் அங்கிறதான 2 ஸ்லோகத்திலும் விஷ்ணோப்பதம்ங்கிறதான சொல்லி வைஷ்ணவம் யத்தாம வைஷ்ணவம்ங்கிறதான சொல்லியிருக்கார். அந்த முதல் ஸ்லோகத்தில் சொன்னது அது பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்றது. எப்படி வைகுண்ட சப்தமானது பகவானுக்கும் திருநாமமாக இருக்கு, அவனுடைய இருப்பிடமாகிறதான அந்த வைகுண்ட லோகத்திற்கும் கூட எப்படி திருநாமமாக இருக்கோ அதுபோல வைஷ்ணவமாக
விஷயமாகிறதானது விஷ்ணு சம்பந்தமானது பகவானுடைய ஸ்வரூபத்தை அந்த பகவானையே சொல்லும்படியானது 7வது ஸ்லோகத்தில் சாதித்தார். 8வது ஸ்லோகத்தில் அந்த வைகுண்டமான அகரானது தத்விஷ்ணோ பரமம் பதம் என்பதாக சாதித்துள்ளார். இதனை வேதார்த்த சங்கிரகத்தில் அதனை பரமபத சப்தத்தை எம்பெருமானார் விளக்கி காட்டியுள்ளார். அதனை சப்த பிற்பட்டு அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். எம்பெருமானாருக்கு ஸ்ரீரங்கநாதன் உபய விபூதி நாயகத்துவத்தையும் அளித்தார் என்பதாக அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணினேன். உபய விபூதி என்ன? 2 விபூதி, லீலா விபூதி என்ன, நித்திய விபூதி என்கிறதான அனைவரும் கூட நம்முடைய சம்பிரதாயத்தில் நன்னாக கேட்டு அறிந்திருக்கிற விஷயமா இருக்கு. விபூதி என்னால் விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம், ஒருத்தனுக்கு இருக்கக்கூடியதான செழுமை சம்பத்து, அதுக்கு விபூதின்னு பெயர். பராத்பரதரம் தத்துவம் பரம் பிரம்மைக்கம் அவ்யயம் நித்யானந்தம் ஸ்வயம் ஜோதிர் அத்வயம் தமசः பரம் ஐஸ்வர்யம் தஸ்ய யன்னித்யம் விபூதிரிதி கீயதே. அவனுக்கு நித்தியமாக இருக்கக்கூடியதான அந்த ஐஸ்வர்யத்திற்கு ஒரு ராஜாவானவன் தன்னுடைய பிரஜைகள் எல்லாவற்றையும் நாட்டையும் பிரஜைகளையும் எப்படி நியமனம் பண்ணுகிறானோ தனிக்கோல் செல்லத்தும்படியானதான அந்த பிரபுத்துவம் இருக்க அதுக்கு ஐஸ்வர்யம்னு பேர். அப்பேற்பட்டதான ஐஸ்வர்யத்துக்கு விபூதின்னு பெயர். விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம்ங்கிறபடியால் ஐஸ்வர்யம்னு சொல்லப்படுறது. அதுதான் விபூதிரிதி கீயத். ஐஸ்வர்யம் தஸ்ய யன்னித்யம் விபூதிரிதி கீயத்தே. அந்த உபய விபூதி என்னும்படியானது லீலா விபூதியானது இந்த அகண்ட பிரம்மாண்டங்களும் கூட லீலா விபூதின்னு சொல்லப்படுறது. இந்த விருஜநெதைக்கு அப்பால் இருக்கக்கூடியதான அது நித்திய விபூதின்னும் சொல்லும்படியானதான பகவானுடைய வைகுண்டமானகராகிறது. இவை இரண்டுக்கும் கூட விபூதி விபூதின்னு சொல்கிறாள். எல்லா திருக்கோயில்களையும் கூட முன்னதாக சுப்பிரபாதம் சேவை நடந்து விஸ்வரூப தர்சனங்கிறது நடக்கிறது. எல்லா திவ்ய தேசங்களையும் எல்லா திருக்கோயில்களையும் கூட நடக்கக்கூடியதான ஒரு சம்பிரதாயம் உண்டு. இரவியர் மணிநெடும் தேரொடும் இவரோ இறையவர் 11 விடையரும் இவரோ மருவிய மயிலின நறுமுகன் இவனோ மருதரும் வசுக்களும் வந்து இண்டி புறவியோடாடலுங்கிறதான அந்த திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்தில் தொண்டரடிப்பொடியாழ்வார் சாதித்துள்ளார். அதனுடைய விவரத்தை நாம் பார்க்கணும்னா திருவேங்கடமுடியானுடைய அந்த சுப்பிரபாதத்தில் இங்கே இத்தனை பேரும் கூட தேவாதி தேவதைகள் 33 அமரர்களும் கூட வந்து ரங்கநாதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் என்பதாக சொல்லி காட்டினார். அவர்கள் என்னதைத்தான் பாடினார் என்பதை எங்கே காணலாம்னு கேட்டால் பஞ்சானனாப்ஜ பவ ஷண்முக வாசவாத்யா ஸ்திரைவிக்ரமாதி சரித்தும் விபுதாஸ்துவந்தி அங்கிறதாக சொல்லியிருக்கு. இத்தனை பேரும் இரவியர் மனிதனும் தேரோடும் இவரோன்னு வந்தாளே மருவிய மயிலின நறுமுகன் இவனோ அவள்லாம் என்னத்தை பாடிருக்கான்னு கேட்டா பஞ்சானனா அப்ஜபவ ஷண்முக வாசவாத்யாக திரைவிக்ரமாதி சரித்தும் விபுதாஸ்து. அத்தனை பேர் தேவாதி தேவதைகளும் கூட வந்து திரிவிக்ரமாவதாரத்தை தான் பாடின்றிருக்காள். திரிவிக்ரமாவதாரத்தில் என்னதான் பெருமைன்னு கேட்டா அடியும் படிகடப்பத் தோள் திசைமேல் செல்ல முடியும் விஷும்பளந்ததென்பர் என்பதாக முதல் திருவந்தாதியில் சாதித்தா போலையும் ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசைவாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடிபாதமெழ அப்பன் ஊழியழ உலகங்கொண்டவாறு என்பதாக
இரண்டு விபூதியையும் கூட தொடும்படியானதான அந்த திரிவிக்ரமாவதாரம் பண்ணினானே, பகவானுடைய வைபவத்தை விபூதி இரண்டுக்கும் நான் தான் நாயகன் சொல்லும்படியான அவதாரம் அந்த திரிவிக்ரமாவதாரத்தில் இருக்கிறபடியாலை அதனைத்தான் அனைவரும் கூட பாடுகிறார். இந்த வைபவமானது எந்த ஒரு பகவானுக்கும் கிடையாது, பராத்பரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே உரித்தானபடியாலை அவன்தான் உபய விபூதி நாயகனாக இருப்பன். இந்த 41வது ஸ்லோகத்தில் ஆரம்பத்துக்கு முதலாக குரத்தாழ்வான் 39வது ஸ்லோகத்திலையும் 40வது ஸ்லோகத்திலையும் பகவானுக்கு இருக்கக்கூடியதான உபய விபூதி நாயகத்துவத்தை அருளி செய்துள்ளார். யத் சம்ருதம் தசகுணோத்தர சப்த தத்வைர் அண்டம் சதுர்துஷ ஜகத் பவ தாத்ருதாம அண்டானி தத் சுசதிருஷானி பரஷதானி கிரீடாவிதேஸ்தவ பரிச்சததாம் அகச்சன்னு என்னும்படியாக இந்த அதல வித்தல சுத்தல ரசாதல பாதாளத்திலேருந்து தொடங்கி சதுர்முகலோக பர்யந்தமாக பூர்புவஸ்வக மகசு என்னும்படியான ஜனமலோக சதோ தபோலோக சத்தியலோகம் கூட அந்த விரஜா நதி பர்யந்தமாக இருக்கிறது அத்தனை தேசமும் கூட இந்த லீலா விபூதியாக பகவானுக்கு கிரீடா பரிகரமாக இருக்குங்கிறதான 39வது ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யா அமிர்தம் திவி என்கிறதான அந்த புருஷ சூக்தத்தில் சொன்னா போல இந்த உபய விபூதியும் சேர்த்து பார்த்தோம்னா அது ஒரு பந்துன்னு வைத்து கொள்ளலாம். அதில் உபய லீலா விபூதி எத்தனை பங்கு இருக்கு, அந்த நித்திய விபூதி எத்தனை பங்கு இருக்குன்னு கேட்டால் இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா அது 1/4 பங்கு இருக்கு. ஆதத்தாலே இதுக்கு ஏகபாத் விபூதிங்கிறதான பெயர். இதுக்கு 3/4, இதுக்கு 3 அளவு இருக்கு. அந்த பகவானுடைய அந்த வைகுண்டமானகரானது அதுக்கு திரிபாத் விபூதின்னு பேரு. திரிபாத் பாத்ன்னு கேட்டா 1/4 பங்குக்கு பாதம்னு பேரு. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. விஸ்வமான இந்த பூதங்கள், இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்கள், அசங்கியாதமான பிரம்மாண்டங்கள் இருக்க, அதை எல்லாமும் கூட சேர்த்து வைத்தோம்னா அந்த உபய விபூதியில இது 1/4 பங்கு தேரும். மற்ற 3/4 பங்கு இதுக்கு 3 மடங்காக இருக்கிறது. தஸ்யாஞ்சத்வத் கிருபாவன் நிரவதி ஜனதா விஸ்ரமார்ஹாவகாசம் சங்கீர்ணன் தாஸ்ய திருஷ்ணா கலித பரிகரைங்கிறதான ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் ஆழ்வானுடைய திருக்குமாரரான பராசரபட்டர் சாதித்தார். அந்த நித்திய விபூதியானது திரிபாத் விபூதின்னு பேரு. திரிபாத் விபூதின்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா இதுக்கு 3 பங்காக இருக்கு. 3/4 பங்கு இது இரண்டையும் உபய விபூதியும் சேர்த்து 1ன்னு வைத்துண்டோம்னா லீலா விபூதியானது 1/4 பங்கு இருக்கு. நித்திய திரிபாத் விபூதியானது அதுக்கு 3 மடங்கு இருக்கு. ஆக இந்த வைகுண்டமானகரானது அத்தனை பெருசா இருக்கு. தஸ்யாஞ்ச त्वत् கிருபாவன் நிரவதி ஜனதா விஸ்ரமார்ஹாவகாசம் அங்கிறதான எத்தனை பேர் வந்தாலும் கூட பகவானுடைய கிருபையில அந்த கிருபையாகிற நிழலில் ஒதங்கிறதுக்கு அவகாசம் இருக்கு. இதுக்கு முடிஞ்சு போச்சு, ஹவுஸ்ஃபுல்லுங்கிறது கிடையவே கிடையாது. அதுபோல வைகுண்டமானகரானதும் கூட ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. அதுக்கு இக்கரையில் இருக்கக்கூடியதான விரஜா நதியில் இருக்கக்கூடியதான எல்லையை கண்டவர்கள் உண்டே ஒழிய 6 முக்தர்கள் எல்லாம் வர்ச்சிராதியில போறவர்கள் எல்லாரும் கூட அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன்னு சொல்றாரு மணவாள மாமுனிகள். அந்த அமானவ கரஸ்பர்ஷம் உண்டானா விரஜா நதிக்கு அக்கறை போயிட்டு அந்த பரமபதமாகிறதான இந்த எல்லையை இக்கரையில் இருக்கக்கூடியதான எல்லையை அனைவரும் கூட பார்க்கலாம். அதுக்கு மேல்பட்டதாக அந்த உபய விபூதியில் இருக்கக்கூடியதான அந்த வைகுண்டமானவருடைய அந்த இன்னொரு எல்லையை யாராவது பார்த்தவாள் உண்டான்னா யாரும் பார்த்ததே இல்லை. 2 பொருளுடைய எல்லையை யாரும் பார்த்ததில்லை. எது 2வது பொருள்னு கேட்டா பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை என்ன, பிராட்டியுடைய கிருபை என்ன, அதுக்கு அளவே இல்லாதபடியா இருக்கோ இல்லையோ அந்த அதுபோல இந்த பரமபதமாகிறதும் கூட தஸ்யாஞ்ச त्वत् கிருபாவன் நிரவதி ஜனதா விஸ்ரமார்ஹாவகாசம். பிராட்டியே, பெரிய பிராட்டியார ஸ்ரீரங்க நாய்ச்சியாரே, உம்முடைய கிருபையானது எத்தனை விஸ்தாரமா இருக்கோ, எத்தனை பேர் வந்தாலும் கூட அத்தனை பேரும் கூட
ஆசிரித்தர்கள் அனைவரும் கூட அதுக்குள்ளே ஒதுங்கி அதில் விஸ்தாரமாக இருக்கலாமோ இல்லையோ, அதே போல அந்த ஆக்ஞானுகிரக பீம கோமலபுரி பாலா பலம் பேதுஷாம்ங்கிறதா புரிபாலர்கள் எல்லாரும் கூட எப்படி இருக்காங்கன்னா அவளுடைய ஆக்ஞை எல்லாம் பயங்கரமாக இருக்கு. சுக்ரீவாக்ஞை கூட பயங்கரமாக இருக்கு. அவளுடைய அனுகிரகமானதோ இந்த ஜெய விஜயாள் பத்ரா அந்த 4 திருவாசல்யும் கூட 8 பேர் துவாரபாலக்காடு இருக்காடு, அவர்கள் எல்லாம் புரிபாலர்கள் எல்லாருடைய ஆக்ஞையானது பீமமாக இருக்கு, அனுகிரகமானது கோமலமாக இருக்குன்னு சொல்றார். குரத்தாழ்வானுடைய குமாரராகிறதான பராசரபட்டர் ஆக்ஞானுகிரக பீம கோமல புரிபாலா பலம் பேதுஷாம் யா அயோத்தியேத்யபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா அங்கிறதான சொல்லி ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத்து இந்த பிரகிருதி மண்டலமானது சத்வரஜஸ்தமசாகிறதான 3 குணங்களோட கூடியிருக்கோ இல்லையோ, அது காட்டிலும் புறம்பானதாக இருக்கக்கூடியதான இந்த பிராகிருத்திகமான இந்த 3 குணங்களும் அங்கே கிடையாது. அந்த வைகுண்டமானகரில் அங்கே சுத்த சத்துவமயமாக இருக்கு. அந்த சத்துவமானது இந்த திரிகுணமாக இருந்தான இங்கே இருக்கிற சத்துவம்னு நினைச்சுட வேண்டாம், அங்கே இருக்கிறது சுத்த சத்துவமாக இருக்கு. அதை சொல்லிட்டு இருக்கார். பாலாபலம் பேஜுஷாம் யா அயோத்தியேதி அபராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா அங்கிறதா தேகநாகம் மகிமான சச்சந்தே ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத்து. இந்த தமசுன்னு சொல்றது இந்த பிரகிருதி ஆகிறதான 3 குணங்களுக்கும் கூட தமஸ் சப்தத்தால் சொல்லித்து ஆதித்யவர்ணம் தமச பரஸ்தாத்து ரஜசப்பராக்கேங்கிறதானும் ஸ்ருதியில சொல்றது. இந்த சத்வரஜஸ் தமசு காட்டிலும் புறம்பானதாக இருக்கக்கூடியதான அந்த வைகுண்டமானது சுத்த சத்துவத்தால் ஆக்கப்பட்டிருக்கும்படியான பொருளாக இருக்கு அங்கிறதான சொல்லி அது எதுக்காக இருக்குங்கிறதை இந்த 40வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இச்சாவிஹார விதையே விஹிதான்யமூனி ஸ்யாத்தத் விபூதி லவலேஷ கலாயுதாம்சः யாவை ந ஜாது பரிணாம பதாஸ்பதம் சா காலாதிகா தவ பரா மகதி விபூதி. இத்தனை அண்டங்களும் கூட பாதோசிய விஸ்வா பூதானி சொன்னதே அந்த கால்பங்கும் கூட பகவானும் கூட சர்வே பிரம்மாண்ட பிண்டாச்ச எஸ்யை கைட்டப வித்விஷா லீலா கந்துகதாம் நீதா சேயன் ஜீயா ஜகத் பிரசூஹுங்கிறதான பகவானும் பிராட்டியாரும் கூட அந்த பந்து கொண்டு விளையாடுறாளே, அதுக்கு பந்து எதுன்னு கேட்டால் இந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களையே பந்தாக வச்சு விளையாட்டுக்காக வச்சுருக்கா. லோகவத்து லீலா கைவல்யம்ங்கிறதான சொல்லி அந்த பெரிய பிராட்டியாரோட பகவான் அந்த கிரீடை கந்துக்க கிரீடை அந்த பந்தாட்டு ஆடுவது இந்த பிரம்மாண்டங்களை வச்சு பண்ணுறான்ங்கிறதான எஸ்ஐ சர்வே பிரம்மாண்ட பிண்டாச்ச எஸ்ஐ கைட்டப வித்விஷா லீலா கந்துகதாம் நீதா சேயம் ஜீயா ஜெகத் பிரசூன்னு சொல்லியிருக்க. அதனை இவ்விடத்தில் நாம் அனுபவிக்க வேண்டியது இச்சாவிஹார விதையே விஹிதான் யமூனி. இந்த லீலா விபூதி எல்லாமும் கூட பகவானுடைய இச்சா விஹாரத்துக்காக இருக்கு. ஆக யாவை ந ஜாது பரிணாம பதாஸ்பதம் சா காலாதிகா. அங்கே நகாலஸ்தத்ரவை பிரபுங்கிறதான காலபுருஷன் அங்கே உண்டு, காலம் இருக்கு, ஆனால் காலகிருத்த பரிணாமம் கிடையாததான அந்த நித்திய விபூதி இருக்க. அப்பேற்பட்டது பகவானுக்கு இரண்டும் கூட ஐஸ்வர்யமாக இருக்கு. பகவானுடைய அந்த திரிவிக்ரமாவதாரத்தில் திரைவிக்ரமாதி சரித்தம் விபுதாஸ்துவந்திங்கிறத சொல்லித்த அங்கே ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசவாழியழ தண்டும் வாழுமெழங்கிறதான ஆழ்வார் அனுபவித்தார. அதுபோல உபய விபூதியும் கூட தொடும்படியானதான இருக்கு. அது அந்த பிரம்மலோகம் பர்யந்தமாக அந்த திரிவிக்ரமா பகவானுடைய திருவடி அங்கே வரைக்கும் ஒசந்தது. கரை கொண்டு நான்முகனே குறை கொண்டு மந்திரத்தால் வாழ்த்தி அந்த கமண்டலு தீர்த்தத்தாலை அதனை அபிஷேகம் பண்ணவே கங்கா நதி பிரவகித்ததுங்கிறதான் நான்முகன் திருவந்தாதியில் திருமொழி செப்பிரான் சாதித்துள்ளாரே. அதை எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டியது. இதை ஏன் அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணினேன்னா, இப்படி உபய விபூதியும் தொடும்படியானதான அவதாரம் திரிவிக்ரமாவதாரமானபடியாலே
இரவியர் மணிநெடும் தேரொடும் இவரோ மருவிய மயிலின நறுமுகன் இவனோங்கிறதான அந்த திருப்பள்ளி எழுச்சியில சொன்னதை இங்க பஞ்சானனாப்ஜ பவ ஷண்முக வாசவாத்தியாக திரைவிக்ரமாதி சரித்தம் விபுதாஸ்துவந்திங்கிறதான பகவான் தான் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் தான் வாமனனாக இருந்து திரிவிக்ரமனாக வசந்தானே ஓங்கி உலகளந்த பெருமான் தான் உபய விபூதி நாயகனா இருக்கான். மத்தாருக்கும் கூட இந்த ஐஸ்வர்யம் கிடையாது. அது விபூதிர் பூதிர் ஐஸ்வர்யம். ஆக இப்பேற்பட்டதை 39வது 40வது ஸ்தோத்திரத்தில் சாதித்தார். இப்பொழுது யத்வைஷ்ணவம் ஹி பரமம் பத மாமனம் தி கம்வா யதேவ பரமம் தமசः பரஸ்தாத் தேஜோமயம் பரமசத்வமயம் த்ருவம் யது ஆனந்த கந்தம் அதி சுந்தரம் அத்புதம் யது என்கிறதான சொல்லி 5 ஸ்லோகங்களாலே 41வது ஸ்லோகம் தொடங்கி 45வது ஸ்லோக பர்யந்தமாக அந்த பரமபதத்தை வர்ணிக்குகிறார் கூறத்தாழ்வான். இந்த வைகுண்டஸ்தவத்துக்கு திருமலை ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்னும்படியானவர் ரொம்ப நாளுக்கு முன்னே ஆச்சரியமாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு வியாக்கியானம் சாதித்துள்ளார். அந்த வியாக்கியானத்தை அத்தங்கி திருமலை லக்ஷ்மி நரசிம்ம குமார தாத்தாச்சாரியர் என்னும்படியான இந்த திருவல்லிக்கேணியில் அத்தங்கி சுவாமின்னு எழுந்த திருமாளிகை இருக்கு. அந்த மாடவீதியிலே இருக்கு. அவளுடைய பூர்வாச்சாரியர்கள் அந்த பரம்பரையில் இருக்கிறவள் இதனை பரிசோதித்து இந்த வைகுண்டஸ்தவத்துக்கு வியாக்கியானத்தை 1897 அதை பிரச்சுரப்படுத்தி உள்ளார். அந்த கிரந்தத்தை அடியேன் அனுசந்தானம் பண்ணிண்டு அதனை ஒட்டி இந்த அர்த்தங்களை எல்லாத்தையும் சாதிக்கிறேன். நம்முடைய பூர்வர்கள் எல்லாரும் கூட இந்த பஞ்சஸ்தவத்துக்கு வியாக்கியானம் அருளவே நமக்கு அதனுடைய அர்த்தம் புரியறதே ஒழிய நமக்கு இல்லைன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக இதுல என்னடான்னு கேட்டா எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தில் பிரஸ்தானத்ரயம்னு சொல்றார். பிரஸ்தானத்ரயங்கிறது சூத்திர பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், ஸ்ருதி பிரஸ்தானம் சொல்றார். ஸ்ருதின்னா உபனிஷத்துகள் எல்லாத்தையும் ஸ்ருதி வேதாந்தம்னு சொல்றது. ஸ்மிருதி பிரஸ்தானம்னா பகவத்கீதையை சொல்றது. சூத்திர பிரஸ்தானம்னா பிரம்மசூத்திரத்தை சொல்றது. துவைதாத்வைத விசிஷ்டாத்வைத்தத்தை சார்ந்ததான சங்கரர் என்ன, பூர்ணப்பிரஜர் என்ன, எம்பெருமானார் என்ன, ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன, அத்தனை பேரும் கூட இந்த ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். இந்த பிரஸ்தானத்ரயத்தில் எம்பெருமானார் சங்கராச்சாரிய சங்கர பகவத்பாதர் தசோபனிஷத்துக்கும் கூட வியாக்கியானத்தை சாதித்துள்ளார். எம்பெருமானார் வேதார்த்த சங்கிரகமாகிறதான அந்த கிரந்தத்தில் மகா வாக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் கூட எப்படித்தான் அர்த்த சமன்வயம் பண்ணணுங்கிறதானத்தான் சொல்லிவிட்டார். ஆக ஸ்ருதிக்கும் பகவத்கீதைக்கும் அந்த பிரம்மசூத்திரத்திற்கும் கூட ஸ்ரீபாஷ்யம் என்ன கீதா பாஷ்யம் என்ன அருளி செய்தார். ஆனால் எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த ஸ்ருதி பிரஸ்தானத்துக்கு வியாக்கியானம் எழுதலையேங்கிறதான குறையாக நினைச்சுட வேண்டாம். அந்த ஸ்ருதி பிரஸ்தானமாகிறது உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான மகா வாக்கியங்கள் எல்லாவற்றுக்கும் கூட இந்த பஞ்சஸ்தவத்தில் இருக்கக்கூடியதான ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை நாம் அனுபவித்தோமே ஆகில் அந்த உபனிஷத்துக்கு எல்லாத்துக்கும் கூட வியாக்கியானம் இவ்விடத்தில் தெளிவாக நமக்கு புரியும்படியாக இருக்கிறபடியாலே எம்பெருமானாருடைய அந்த பிரஸ்தானத்தினுடைய வியாக்கியானத்தில் என்ன அபூர்த்திங்கிறதான சொல்றாளோ அந்த அபூர்த்தியை இவ்விடத்திலே ஆழ்வான் தான் நமக்கு தலை கட்டி பிரஸ்தானத்ரயத்தினுடைய அர்த்தங்களும் கூட புரியும்படியானதான இந்த ஸ்தவங்கள் இந்த 5 ஸ்தோத்திரங்களும் கூட பிரகாசமானமா இருக்கு. தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா அங்கிறதான ஸ்ருதியில சொல்லித்து அப்பேற்பட்டதானது உன்னுடைய நித்திய விபூதியானது அங்கிறதான சொல்லி காட்டுறார். ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலையும் கூட ஆழ்வார் திருக்குமாரான பராசரபட்டர் ஹேலாயாம் அகிலன் சராச்சரமிதம் போகே விபூதி பரா புண்ணியாஸ்தே பரிச்சார கர்மணி சதா பஷ்யந்தி
ஸ்ரீரங்கேஸ்வரன்னும்படியானதான அந்த ஸ்தோத்திரத்தில் லீலா விபூதியை எடுத்து சொல்லிட்டு ஆக்ஞானுகிரக பீம கோமலபுரிங்கிறதானவும் தஸ்யாஞ்சத்வத் கிருபாவன் நிரவதி ஜனதாங்கிறதான ஸ்லோகத்திலையும் தத்ர ஸ்பர்ஷகந்தம் ஸ்புரதுபரி பணா ரத்னரோச்சிர் விதானம் விஸ்தீரியானந்த போகம்னும்படியான ஸ்லோகங்களில் உபய விபூதியும் கூட அழகாக காட்டியுள்ளார் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில். எம்பெருமானாரும் கூட அவருடைய கத்தியத்திரயத்தில் பிருத்துகத்தியத்தில் சுவாபிமத விவித விசித்திர அனந்த போக்ய போகோபகரண போகஸ்தான சமிருத்த அனந்த ஆச்சரிய அனந்த மகாவிபவ அனந்த பரிமாண நித்திய நிரவத்திய நிரதிசிய ஸ்ரீ வைகுண்டநாத அங்கிறதான அந்த நித்திய விபூதிக்கு நாயகனாக இருக்கிறான் பகவான்கிறதாகவும் சொல்லி ஸ்வசங்கல்பானுவிதாயி ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேஷதைக ஸ்வபாவ பிரகிருதி புருஷ காலாத்மக விவித விசித்திர அனந்த போக்ய போக்திருவர்க்க போகோபகரண போகஸ்தான ரூப நிகில ஜகதுதய விபவ லயலீலங்கிறதான லீலா விபூதிக்கும் கூட நீதான் நாயகனாக இருக்கேங்கிறதான உபய விபூதி நாயகத்துவத்தை அவ்விடத்திலையும் சாதித்தா போல கூறத்தாழ்வானும் கூட இவ்விடத்திலே 39வது 40வது ஸ்லோகங்களில் உபய விபூதி நாயகத்துவத்தை சொல்லி அடுத்த 5 ஸ்லோகங்களாலே அந்த பரமபதத்தை வர்ணிக்குகிறார். எம்பெருமானார் கத்தியத்ரயத்தில் பரமவியோம சப்தாபிதேயே ஸ்ரீமதி வைகுண்டேங்கிறதான வைகுண்ட கத்தியத்தில் சொல்கிறார். அந்த வைகுந்தமானருக்கு பரமாகாசம்ங்கிறதான இந்த பாஹ்யாகாசத்தையும் கடந்து அங்கே இருக்கக்கூடியதான திவ்யமான அந்த உலகத்திற்கு பரமாகாசம்னு தான பெயர். பரமவியோம சப்தாபிதேய ஸ்ரீமதி வைகுண்டேங்கிறதான சொல்றார். அதனை எடுத்து சொல்றார் கூறத்தாழ்வானை கம் பரமம் பதம் ஆமனந்தி கம் வா யதேவ கம்னா அனந்தம் சுரபர்த்ம கம்ங்கிறதான அமரத்தில் ஆகாசத்திற்கு கம்னு பெயர் சம்ஸ்கிருதத்தில். இங்கே பரமகம் பரமாகாசங்கிறதான சொல்லும்படியானதான அந்த பரமாகாசம்தான் வைகுந்தமானகர் அங்கிறதான சொல்றார். எத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தி தத் ஆமனந்தின்னு ஆம்னாயம்னா வேதம். வேதங்களைத்தான் சொல்லு நாம் அறியணுமே ஒழிய நாம் எல்லாரும் கண்ணால் பார்த்ததே கிடையாது. ஆருக்கும் கூட இது தெரியறதே இல்லை. எப்படித்தான் பகவத் ஸ்வரூபத்தையும் கூட சாஸ்திரயோனித்வாத்துங்கிறதான ஸ்ரீபாஷ்யத்தில் அந்த பகவானாகிறவன் அந்த 2வது ஜன்மாத்தியசேதா என்னும்படியானதான ஜன்மாத்திய அதிகரணத்தில் அந்த பகவான் பரபிரம்மமாகிறவனுக்கு யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்திங்கிறதான புருகுவலியில சொல்லி இந்த சமஸ்த லீலா விபூதிக்கும் கூட அவர் எவன் காரணமாக இருக்குகிறானோ அவன்தான் பரபிரம்மன்னு சொல்லி அவனை அறிவது எத்தாலை கொண்டு அறியலாம்னு கேட்டால் சாஸ்திரயோனித்வாத் வேதாந்தங்களையும் உபனிஷத்தையும் கொண்டு அறியலாமே ஒழிய அவனை நம்மாலே பார்க்க முடியாதுங்கிறதான சொன்னாரே அதை எடுத்து சொல்றார். எப்படி பகவத் ஸ்வரூபத்தையும் பகவத் ஸ்வரூபத்துக்கும் வைஷ்ணவம் பதம்னு பெயரு. பகவான் இருக்கக்கூடியதான அந்த அந்த திவ்யலோகத்துக்கும் கூட வைகுண்டங்கிறதான பெயர் நடிகன் விஜாபனம் பண்ணினேன்னு அது தத் விஷ்ணோ பரமம் பதம். அப்படி இருக்குகிறான்ங்கிறதும் கூட ஸ்ருதிகளை கொண்டு நாம் அறியலாமே ஒழிய அதுக்கு வேற வழியே இல்லை அங்கிறதான் ஸ்ருதி பிரமாணத்தாலே தான் இதனை நிர்ணயம் பண்ண வேண்டியதுங்கிறதான வைகுண்டன்னும்படியானதான உன்னுடைய அதனை ஆமனந்தி ஆம்நாயங்களாலே சொல்லப்பட்டிருக்கு. தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷுராததம் தத்விப்ராசோ விபன்யவோ ஜாகிருவாகஸ்ஸ சம்மிந்ததேங்கிறதான விஷ்ணோரியத் பரமம் பதம்ங்கிறதான சொல்லித்த அந்த ஸ்ருதியில சொன்னதான அது எப்படி இருக்குங்கிறத எடுத்து சொல்றார். அது தேஜோமயம் பரமசத்துவமயம். இந்த பிரகிருதியானது லீலா விபூதியானது அடியேன் ஏற்கனவே விஞ்ஞானம் பண்ணா போல சத்வரஜசு தமசுன்னும்படியான 3 குணங்களோட கூடியிருக்கு. அந்த நித்திய விபூதியானது கேவல சுத்த சத்துவத்தோட கூடியிருக்குங்கிறதான் சொல்லி தேஜோமயம் பரமசத்துவமயம். அது துருவம்
அது உற்பத்தி விநாசங்களே கிடையாது. ஷட் அஸ்தி ஜாயத்தே பரிணமத்தே விவிருத்தத்தை என்னும்படியானதான அது ஒரு நாளும் அதுக்கு அழிவே கிடையாது. அது பிரளயமாவது உற்பத்தியாவது சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு அப்பால்பட்டதாக இருக்கிறபடியாலே துருவம் அது நித்தியமாக இருந்துட்டே இருக்கு அந்த நித்திய விபூதியானது. அப்புறம் எது ஆனந்த கந்தம் அதி சுந்தரம் அத்புதம் எது பகவான் மட்டுமில்லை, பகவனுடைய கல்யாண குணங்கள் மட்டுமில்லை, அவன் இருக்கக்கூடியதான வைகுந்த மாநகரமும் கூட யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி கதாச்சனேத்யுக்த. இப்பேற்பட்டதான அந்த பகவத் ஸ்வரூபம் எப்படி ஆனந்தமாக இருக்கோ, ஆனந்தி ரசகுஹ்யேவாயம் லப்த்வா ஆனந்தீ பவதிங்கிறதான ஸ்ருதி தைத்திரியோபனிஷத்து சொல்றது. அந்த பரமபதத்தை கிட்டி நாடினதான இந்த முக்தனாகிற ஜீவாத்மாவும் கூட பகவானையும் அனுபவிக்கிறான், பகவானுடைய சகல கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். இவனும் கூட அபகத பாப்மத்வாதி குணாஷ்டகங்களோட விளங்குகிறான் இருக்கும்படியா ஆகி சத்தியகாம சத்தியசங்கல்பத்துவங்களாகிறதான குணாஷ்டகங்களோட கூடியிருந்து இவனும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அந்த வைகுந்த மாநகரமும் கூட இந்த ஆனந்தத்துக்கு ஹேதுவாக இருக்கிறபடியாலே இதுவும் ஆனந்த கந்தம், ஆனந்தத்துக்கு கிழங்காக இருக்கு அங்கிறதான சொல்றான். ஆனந்த கந்தம் அதி சுந்தரம் அத்புதம் எது அதனை நம்மால் வர்ணிக்கவே முடியாது. அந்த வைகுண்ட கத்தியத்தில் எம்பெருமானார் எல்லாத்தையும் விஸ்தாரமாக சாதித்துள்ளார. அவ்விடத்தில் இந்த வைகுண்ட மாநகர் எப்படி இருக்கு, எப்படி அத்புதமாக இருக்கு, எப்படி சுந்தரமாக இருக்குங்கிறதை விஸ்தாரமாக பாஷ்யக்காரர் அவ்விடத்தில் எடுத்து காட்டினார். கத்தைத்திரயத்தில் எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தில் பகவான் இடத்துல எப்படி சரணாகதி பண்ணணும்ங்கிறதான திருமந்திரம் துவயத்தை இட்டு பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு புருஷகார பூத்தையான பிராட்டி இடத்துல சரணாகதி பண்ணி அவளை முன்னிட்டு பகவான் இடத்துல சரணாகதி பண்ணணும்னு சொல்லிவிட்டார். அவர் நித்தியமாகவும் கூட அழகிய மணவாளன் என்ன, பெரிய பெருமாள் என்ன, அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வாங்கிறதான ஸ்ரீரங்கநாதன் அவருக்கு ஆணையிட்டா போல ஸ்ரீரங்க கத்தியத்தில் அந்த பிருதுகத்தியமாகிற சரணாகதியில் சொன்னத்தையே சங்கிரகமாக அந்த ஸ்ரீரங்கநாதன் இடத்துல விஜாபனம் பண்ணிவிட்டார். அந்த இடத்துல அப்புறம் என்ன பண்ணோம், பிரபத்தி பண்ணி ஆயிடுத்து, ஆச்சாரியன் திருவடி அடைந்தாயித்து, பஞ்சசம்ஸ்காரங்களை பெற்றாயித்து. அப்புறமும் கூட இந்த ரகசியத்திரயமாகிறதான திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகங்களை நித்தியமாக அனுசந்தானம் பண்ணிட்டு ஸ்மர்த்தவியம் குரு பரம்பரையும் ஸ்மர்த்தவியம் ரகசியத்திரயம்ங்கிறதான அந்த பொழுதுபோக்காக இருந்துருந்தப்போ அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த வைகுண்ட கத்தியத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் சாதிக்கிறார். ததச்ச தத்கத சர்வபாவேன சரணம் அனுவிரஜேத்து அங்கிறதான மகாவிபூத ஸ்ரீமத் சரணாரவிந்தகுலம் பிரணம்ய ஆத்மசஞ்சீவனேன தத்கத சர்வபாவேன சரணம் அனுவிரஜேத்து அங்கிறதான அந்த பிருதுகத்தியத்தில் சொன்னா போல சரணாகதி பண்ணி ஆயிடுத்து. பண்ண பிற்பாடு சரணமாய் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் புராணுங்கிறதான பிராரப்தம் பரிபுஜ்ய கர்மசகலம் பிரக்ஷீண கர்மாந்தரா ஞாசாதேவ நிரங்குஷேஸ்வரதயா நிர்லூன மாயான்வயாங்கிறார். அந்த ஸ்லோகத்தில் சொன்னா போல இவன் சரணாகதி பண்ண பிற்பாடு சரணமாய் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் தரும் பிரான். அது வரைக்கும் என்ன பண்ணணும் இந்த பிரபந்தனானவனுங்கிறதான கேட்டால் இது இத்தனையும் நித்தியமாக தியானம் பண்ணணுங்கிறதான சொல்லி காட்டுகிறார் வைகுண்ட கத்தியத்தில். ததச்ச பிரத்யகம் ஆத்மோஜீவனாய ஏவம் அனுஸ்மரேத்து அங்கே அனுஸ்மரேத்து தொடர்ந்து நாம் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும். திருமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணணும். ராஜகுமாரனுக்கு கற்பூர நிகரம் இன்னைக்கே நாக்கு வரலுமா போலேங்கிறா போல இந்த திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் ஆச்சாரியர் திருவடி சம்பந்தமாக தனியன் எல்லாத்தையும் பண்ணிண்டு அத்தோட நமக்கு யதாசக்தி இதனையும் கூடத்தான் பண்ண வேணுங்கிறதான விதிக்குகிறார் எம்பெருமானார். ததச்ச ஆன பிற்பாடு எதான பிற்பாடு அந்த சரணம் அனுவிரஜேத்துங்கிறதான சரணாகதி பண்ண பிற்பாடு ததச்ச அதான பிற்பாடு பிரத்யகம்
தினந்தோறும் ஆத்மோஜீவனத்திற்காக ஏவம் அனுஸ்மரேத்து, இதனை நாம் ஸ்மரணம் பண்ண, அனுஸ்மரேத்து தொடர்ந்து ஸ்மரணம் பண்ணணும். என்னத்தை பண்ணணும்னா நாம் இருக்கக்கூடியதான இந்த லீலா விபூதியை முதல்ல சிந்தனை பண்ணு. சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம், இந்த பிரம்மாண்டங்கள் இருக்க, அந்த அதல விதல சுதலம் என்ன, பூர்புவசுவ என்ன, சத்தியலோகம் என்ன, இத்தனையும் தியானம் பண்ண வேண்டியது. அதுக்கு மேலே என்ன, ஒவ்வொன்றுக்கும் கூட பிரகிருதி மகது அகங்காரம் படியானதான ஆவரண சப்தகங்கள் இருக்கு. அந்த ஆவரண சப்தகங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இது இத்தனையும் கூட காரிய ரூபமா இருக்கு. பகவான் காரண ரூபனா இருக்கான். அவனால ஆக்கப்பட்டதான அகில போன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலேன்னு சொன்னாரு அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய மங்கள ஸ்லோகத்தில். இவர்கள் இருக்கக்கூடியதான பிரம்மாண்டம் எல்லாம் காரியமாக இருக்கிறதை கொண்டு காரிய காரண ஜாதம் அதீத்ய, இதுக்கு மூல பிரகிருதி தானே காரணம், அதையும் கடந்து போக வேண்டியது பரமவியோம சப்தாபிதேயே அங்கிறதான இந்த ஸ்லோகத்தில் சாதித்தாரு. கூரத்தாழ்வான் கம் வா ஆமனந்தி கம் வா யதேவ கம் வா யதேவ பரமம், பரமம் கம்னா பரமாகாசம். எதை கொண்டு இவர் சாதித்தார்னு கேட்டா இந்த வைகுண்ட கத்தியத்தில் பரமவியோம சப்தாபிதேயே, அந்த வைகுண்டமானருக்கு பரமாகாசம்னு பேருக்கு. அதை யார் பார்த்தவாள் ஆரானும் உண்டான்னு கேட்டா யாரும் பார்க்கவே முடியாது. பிரம்மாதீனாம் வாங்மனசா கோச்சரே அங்கிறதான யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சஹா என்னும்படியான ஸ்ருதியில சொல்லியிருக்க அந்த வைகுண்ட மாநகர் இப்படி இருக்குன்னு யாரும் பார்த்தவாளே கிடையாது. இவ்வருகே ஆக்கையரான இந்த காரியமாகிறதான லீலா விபூதியில் இருக்கிறவா யாரும் அதனை நெருங்கி அதனை கிட்டி பார்க்கவே முடியாது. பிரம்மாதீனாம் வாங்மனசா கோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே. வேண்டாம், பிரம்மாவுக்கு வேண்டாம், சதுர்முக பிரம்மாவுக்கு வேண்டாம், சனக விதி சிவா சனக சனந்தனாதிகள் எல்லாரும் போவர்களோ அப்படின்னு கேட்டால் அவர்கள் எல்லாரும் கூட காரிய வைகுண்டத்துக்கு போகலாமே ஒழிய அவளெல்லாம் இந்த லீலா விபூதியில் இருக்கிறவா எப்பேற்பட்ட மகர்ஷிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் கூட அந்த காரிய வைகுண்டத்துக்கு நெருங்கவே முடியாது. விதிசிவ சனகாத்யர் தியாதும் அத்தியந்த தூரம் தவ பரிஜன பாவம் காமையே காம விருத்தகாங்கிறதான ஸ்தோத்திர ரத்னத்தில் ஏற்கனவே இதனை அனுபவிக்கிறோம். ஸ்தோத்திர தாரா என்னும்படியானதான இந்த நிகழ்ச்சியில அங்கே ஆளவந்தார் சாதித்தா போல விதிசிவ சனகாத்யை பிரம்மாவென்ன ருத்ரர் என்ன அந்த சனகசனந்தாதிகள் என்ன இவர்களும் கூட அதனை கிட்டு நெருங்க முடியாது என்றார் எம்பெருமானார். அவரும் அதனையே சாதிக்கிறார். பிரம்மாதீனாம் வாங்மனசா அகோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே சனக விதி சிவாதிபிரபி அச்சிந்திய ஸ்வபாவை ஐஸ்வர்யை அங்கிறதான அதனுடைய வைபவத்தை ஆறும் அதனை கண்ணால பார்த்து பண்றதுக்கு முடியறதே இல்லை. இந்த இடத்துல ஒரு சரித்திரத்தை நாம் அனுபவிக்க வேண்டியது. இந்த காரிய வைகுண்டமாகிறது விரஜா நதிக்கு அப்பால்பட்டதாக இருக்குன்னு அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணிய நித்திய விபூதி அந்த ஓங்கி உலகளந்த திரிவிக்ரமாவதாரத்திலையும் கூட திருவடி இந்த லீலா விபூதியில் இருக்கு. இன்னொரு திருவடியானது ஆழியழ சங்கும் வில்லுமிழ திசைவாழியழ அங்கிறதான முடியும் பாதமும் கூட கடந்து சென்னது. அது பிரம்மலோக பரியந்தந்தான் போயிட்டு அதுக்கு மேல இந்த பரமபதத்துக்கு போகல. அந்த சத்தியலோகத்திலையும் கூட காரிய வைகுண்டனும்படியானதான அந்த நித்திய வைகுண்டம் எப்படி இருக்கோ அதே போல இந்த ஸ்வேத தீபமாகிறது அந்த இடத்துலையும் கூட திருப்பார்கடல்ல சேர்ந்த இடத்துலையும் கூட சத்தியலோகத்திலையும் கூட ஒரு வைகுண்ட லோகம் இருக்கு. அந்த இடத்துக்கு சனக சனந்தாதிகள் எல்லாரும் கூட போறார். இப்போ நித்தியமும் கூட திருவாராதனமான பிற்பாடும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய அந்த திருக்கோயிலையும் கூட ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனான்னும் படியானதான் அந்த ஜிதந்தா ஸ்தோத்திரத்தை நித்தியமும் கூட அனுசந்தானம் பண்றது நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்க. அதனை ஏகதா த்விதா திரிதான்னும் படியானதான 3 மகர்ஷிகளுக்கு அது அவள்லாம் மகா யோகிகள். அவர்கள் எல்லாரும் கூட ஏதோ ஒரு காரணத்தாலே புண்ணிய விசேஷத்தாலே அந்த
காரிய வைகுண்டத்துக்கு கிட்ட போய் நெருங்கி விழுந்துட்டா. அங்கே போனவ அங்கே பார்த்ததுன்னா அங்கே எல்லாரும் கூட அந்த பரமபதம், இந்த நித்திய விபூதியாகிறதான பரமபதம் எப்படி இருக்கோ அதே போல இங்கேயும் காரிய வைகுண்டத்தில் இருக்கு. அந்த காரிய வைகுண்டத்திலையும் கூட அங்க இருக்கக்கூடியதான நித்திய முக்தர்கள் எல்லாரும் கூட இந்த ஜிதந்தா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. அது ரிக்வேதத்தில் கிளபாகமா இருக்கு. அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எல்லாம் சாதித்துள்ளார். இதனை அந்த ஏகதா த்விதா திருதா அவர்கள் எல்லாரும் கூட அங்கே போன பிற்பாடு அங்க இருக்கிற நித்திய சூரியல் எல்லாரும் கூட இங்க யாரோ மனுஷியால் வந்துட்டு இருக்காளே எப்படியோன்னு சொல்லி அவர்களை அப்ப விரட்டி விட்டுடுறா. அப்புறம் அவள்லாம் கீழே வந்துட்டு திரும்பவும் தபசு பண்ணி அவர்கள் எல்லாம் மோட்சத்துக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏகதா த்விதா திருதாளுடைய திருநாராயணபுரத்துக்கு அந்த தாயார் சந்நிதியிலேருந்து எம்பெருமானார் சந்நிதிக்கு வரும்போது ஒரு தூண்ல அந்த க்ஷீராப்திஷாயியுடைய அந்த சேஷசாயியுடைய அது கல்ல அந்த சிற்பத்தில் செதுக்கி வச்சிருக்கா. அந்த தூணை இப்படி பிரதட்சிணமா வந்ததுன்னா இந்த ஏகதா த்விதா திருதா 3 பேரும் கூட அந்த தபசு பண்ணினதான அதையும் சிலையில செதுக்கி வச்சிருக்கா. யாரெல்லாரும் கூட திருநாராயணபுரத்துக்கு யாத்திரையாக திருநாராயண பெருமாளை சேவிக்கிறீர்களோ, செல்வப்பிள்ளையை சேவிக்கிறீர்களோ, திரு யதிகிரி நாச்சியாரை சேவிக்கிறீர்களோ, அந்த யதிகிரி நாச்சியாரை சேவித்த பிற்பாடு மறக்காம இந்த ஏகதா த்விதா திருதாள் இருக்கும்படியானதான் அந்த தூண்ல அவர்களையும் நாம் சேவிக்க வேண்டியது. அவர்கள் தான் நமக்கு இந்த ஜிதந்தா ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார்கள். அவர்கள் எங்க போய் பார்த்தார்னு கேட்டா காரிய வைகுண்டத்தில் தான் போனா. அந்த இடத்துக்கு சனகாதிகள் போகலாமே ஒழிய இந்த காரண வைகுண்டத்துக்கு ஆராலையும் போக முடியறதில்லை. மனசுக்கு வந்ததா? இதனை சொல்லிட்டு இருக்கார் இந்த ஸ்லோகத்தில். யத்பிரம்ம ருத்ர புருஹூத முகைர் துராபம் நித்யம் நிவர்த்தி நிரதை சனகாதிபிர்வா அங்கிறதான இந்த 3 விதமான பாவனை உள்ளது. வேதார்த்த சங்கிரத்தில் சொல்லி காட்டியிருக்கார். एवं भूतस्य सर्वेश्वरस्य विष्णोः प्रपंचान्तर्भूत नियाम्य कोटि निविष्ट ब्रह्मादिदेव तिर्यंग मनुष्येषु तत्तत् समाश्रयणीयत्वाय स्वेच्छावतारः पूर्वोक्तः तदेतत् ब्रह्मादीनां भावनात्रयान्वयेन कर्मवश्यत्वम् अंगरदान சொல்லி இந்த 3 விதமாக சேத்தனர்கள் இருக்காள். பிரம்ம பாவனா, கர்ம பாவனா, உபய பாவனான்னு சொல்லி இந்த பிரம்மாவுக்கு இந்த சதுர்முக பிரம்மாவென்ன, ருத்ரன் என்ன, அத்தனை பேர் தேவாதி தேவதைகளுக்கும் கூட இந்த பகவானானவன் பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரிய மிருத்யுர்தாவதி பஞ்சமைதிங்கிறதா அத்தனை பேர் தேவர்களுக்கும் கூட பகவானுடைய கட்டளைக்கு உள்பட்டிருக்கார்கள். அவர்கள் கர்மபாவனா, பிரம்ம பாவனா, மத்வதிகரணம் தேவதாதிகரணம் படியானத்தில் இந்த தேவாதி தேவதைகள் எல்லாரும் கூட அவர்கள் எல்லாரும் நம்ம விட வசந்தவர்களாக இருக்கிறவர்களபடியாலே அவர்கள் பகவானுடைய திருவாராதனம் பண்றாளா, பிரம்ம வித்யை உபாசனம் பண்றாளா இல்லையாங்கிறதான கேள்வி வருது. அவர்களும் கூட நித்தியமாக பகவத் ஆராதனத்தை பண்ணணும், ஸ்ரீமன் நாராயணுடைய திருவாராதனத்தை பண்ணணும், அவனுடைய உபாசனத்தை பண்ணணும், அவனுடைய பக்தியை பண்ணணுங்கிறதான ஸ்ரீவாஷ்யத்தில் சாரீரிக மீமாம்சா சூத்திரத்தில் வியாச பகவான் அருளி செய்தாரே அதுபோல பிரம்மருத்ராதிகளும் கூட கர்மபாவனா பிரம்மபாவனா இரண்டோடையும் கூடி உபய பாவனையோட கூடியிருப்பார்கள். அவர்களும் கூட அந்த காரிய வைகுண்டத்தை பார்க்கவே முடியாது. சனகாதிகள் எல்லாரும் கூட எப்படி இருக்கான்னு கேட்டா கேவலம் பிரம்ம பாவனையோட இருக்கா. சதுர்முக பிரம்மாவுடைய ஆதி சிருஷ்டியில் என்னன்னு கேட்டா நாரத பகவான் சிருஷ்டித்தார். அதெல்லாம் பாகவத புராணத்தில் வருது. நாரத பகவான் ரிஷியான தேவ ரிஷியா போயிட்டார். அவர் திரிலோக சஞ்சாரம் பண்ணிண்டு திருவஷ்டாட்சரத்தை கொண்டு பகவானுடைய பரமா நாராயண பக்தரா இருந்து போயிட்டார். அவரை கொண்டு ஜெகத் சிருஷ்டி பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றார்னா சனக சனந்தனாதிகளை சிருஷ்டி பண்றான் சதுர்முக பிரம்மா. அவர்களை கொண்டு மாயோனிகளாய் நடைகட்ட வானோர் பலரும் முனிவரும் நீ யோனிகளை படையன்னு நிற நான்முகனை படைத்தான்கிறதான பகவான் சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி நீ எல்லாரையும் கூட பிரஜாபதிகள் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணி இந்த உலகத்தை எல்லாத்தையும் லீலா விபூதியை பெருக்கி வர வேண்டியதுங்கிறதான் நிமித்தான். அதை கொண்டு நாரதனை சிருஷ்டி பண்ணினான் சதுர்முக பிரம்மா. நாரதனானவன் தேவ ரிஷியா போயிட்டார். அடுத்து சனக சந்தனாலை சிருஷ்டி பண்ணார். அவர்கள் என்ன சின்ன குழந்தை
குழந்தையா இருக்கா, அவர்களுக்கு இன்னும் கூட அரைநான் கூட கட்டவே இல்லை, கௌபீனமும் கூட தரிக்கவே இல்லை. அவர்கள் அத்தனை குழந்தையா இருக்கும் போது இந்த நாரதன் என்ன பண்ணார், இந்த திருவஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணி விடுறா. அத்தனை பேரும் கூட முக்தி மார்க்கத்தில் போயிட்டு பிரவர்த்தி மார்க்கத்துக்கு வரவே இல்லை, நிவர்த்தி மார்க்கத்தில் போயிட்டா. அந்த சனக சனந்தாதிகள் எல்லாம் நான் இந்த லீலா விபூதியை வளர்க்க வேண்டியதுங்கிறதான உங்களை சிருஷ்டி பண்ணா நீங்கள் இப்படி போயிட்டே, உங்களுக்கு வயசே ஆக வேண்டியதே வேண்டாம், நீங்கள் சிசுக்களாகவே இருங்கோ, 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடியதான குழந்தைகளாகவே இருந்து போங்கோ சபிச்சு விடுறான் சதுர்முக பிரம்மா. இவா என்ன சொல்றா, இது சாபம் இல்லை, எங்களுக்கு அனுகிரகமாய்த்து நாங்கள் பகவானையே அனுபவிச்சுட்டு இருக்கோம், நாங்க பிரவர்த்திக்கு வரதே இல்லைன்னு சொல்லிட்டு கேவல பிரம்ம பாவனையில் இருந்து விடுறா. மனசுக்கு வந்ததா, ஆக பிரம்மருத்ராதிகளா இருந்தான தக்ஷ பிரஜாபதிகள் என்ன, சப்தர்ஷிகள் என்ன, அத்தனை பேரும் கூட வசிஷ்ட வாமதேவாதிகள் என்ன, பாராசரிய பராசராதிகள் என்ன, அத்தனை பேரும் கூட உபய பாவனையோட கூடியிருப்பர்கள். பிரம்ம பாவனா கர்ம பாவனா என்னும் படியானத்தோட கூடியிருப்பர். சனக சனந்தனாதிகள் எல்லாரும் கூட கேவல பிரம்ம பாவனையோட கூடியிருப்பர்கள். ஆக மொத்தத்தில் இந்த பிரம்ம பாவனையோ அல்லது கர்ம பாவனையோ அல்லது உபய பாவனையோ எப்படி இருந்தாலும் கூட இந்த லீலா விபூதியில இருக்கிறவர்களுக்கு இந்த நித்திய விபூதியை கண்ணால பார்க்கிறதுக்கு சக்தி கிடையாது. அதனை சொல்லிட்டு இருக்கார் இந்த ஸ்லோகத்தில் எது பிரம்மருத்ர புருஹூத முகைர் துராபம். பிரம்ம சதுர்முக பிரம்ம ருத்ர சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட்டு அங்கிறதான சொல்றது. ஆக அந்த பிரம்மருத்ரேந்திராதிகளை பார்த்திருப்பவர்களோ அப்படின்னு கேட்ட அவர்கள் கிடையாது. அவர்களுக்கு நித்திய வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு ஆறுதில்லை. எத் பிரம்ம ருத்ர புருஹூதன்னா இந்திரனுக்கு பெயர். இவர்களுக்கு முகைஹி, இப்பேற்பட்ட எந்த தேவதைகளுக்கும் கூட துராபம் அடையறதுக்கு முடியவே முடியாதுன்றார். அப்போ வேண்டாம், இவர்கள் எல்லாரும் கூட உபய பாவனையோட கூடினவர்கள். பிரம்ம பாவனை என்ன, கர்ம பாவனை என்ன, இவோட கூடினவர்கள். கேவல பிரம்ம பாவனையோட கூடியிருப்பவர்களே சனகாதிகள் எல்லாம். பிரம்மாதய சுரவரா சமஹர்ஷயஸ்தே சந்த சனந்தன முகாஸ்வத யோகிவரியான்னு சொல்லியிருக்க அந்த சனக சனந்தனாதிகள் மட்டும் கேவல பிரம்ம பாவனையோட கூடியிருப்பவர்களே. அவர்கள் போய் கேடுவர்களோன்னா அவர்கள் காரிய வைகுண்டத்துக்கு போகலாமே ஒழிய நித்திய வைகுண்டத்துக்கு அவர்களாலையும் போக முடியாது. அவர்கள் எல்லாரும் கூட ஆதிகாரிக புருஷர்களா இருந்து பிரம்மணாத சர்வே சம்பிராப்தேங்கிறதான சொல்லி அந்த மகா பிரளயத்தில் உபாசனை பண்ணிட்டே இருக்க வேண்டியது. சதுர்முக பிரம்மாவோட அவர் அந்த கல்பாந்தத்தில் அவர்களும் கூட விரஜா நதியை கடந்து பகவானுடைய கைங்கரியத்தில் போய் சேருவர்கள். ஆக இந்த நித்திய வைகுண்டத்தை இப்பொழுது இவர் சொல்லிட்டு இருக்காரே கூறத்தாழ்வான் அந்த திரிவிக்ரமாவதாரம் பண்ணினவன் லீலா விபூதியன் தொட்டுண்டு இந்த நித்திய விபூதி பரியந்தமாக அந்த ஆழியழ சங்கும் வில்லுமிழ திசைவாழியழ அங்கிறதான முடி பாதமிழ அவனுடைய அந்த திருக்கோவலூர்ல சேவிக்கலாமோ இல்லையோ, அந்த உலகளந்த பெருமாள் கச்சி மாநகரில் சேவிக்கிறோமோ இல்லையோ, திருமுடியோட திருவடியும் ஒரே ஸ்தரத்தில் இருக்கிறா போல இருக்கிறத அந்த முடிபாதமிழ அது அந்த சத்தியலோக பர்யந்தம் போய்த்து விரஜா நதிக்கு அப்பால் பட்டதான நித்திய வைகுண்டத்தை பிரம்மபாவனை இருக்கிறதான உபயபாவனையான பிரம்மருத்ராதிகளும் பார்க்க மாட்டார்கள். கேவல பிரம்ம பாவனையோடு இருக்கக்கூடியதான சனகாதிகளும் கூட பார்க்க முடியாது. விதிசிவ சனகாத்யர் தியாது மத்தியந்த தூரம் அங்கர்தான சொல்றார். அந்த நித்தியம் நித்தியம் நிவர்த்தி நிரதைஹி சனகாதிபிர்வா நன்னா எடுத்து காட்டுறார் கூறத்தாழ்வான். நித்தியம் நிவர்த்தி நிரதை பிரவர்த்திக்கு வரவே இல்லை சனகாதிகள் எல்லாம். அவர்கள் அஷ்டாட்சர ஜபத்திலேயே இருந்துட்டு நிவர்த்தி மார்க்கத்திலேயே இருந்துட்டாலே அவர்களும் கூட நித்திய வைகுண்டத்தை பார்க்க மாட்டாது. சாயுஜ்யம் உஜ்வல முசந்தி எது அபரோக்ஷம் அங்கதான அந்த பகவானுடைய சாலோக்கியம் சாரூபியம் சாமீப்பியம் சாயுஜ்யம்ங்கிறதான 4 படிகள் ஒன்னோட ஒன்று கடந்து வருது.
இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன்கிறதான் சொன்னாரு. இவ்விடத்துல ஸ்ரீமதித்யாதி எதிராஜ நாராயண ராமானுஜர் சுவாமி அவர்கள் இந்த ஸ்தோத்திரதாரான்னும் படியானதான இந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு பகிர்ந்து உண்ணும்படியான வாய்ப்பை தந்த அப்பேற்பட்டதான ஆச்சாரியர்களுடைய திருவடி சம்பந்தத்தை கொண்டு நாம் நேரே இல்லை பரம்பரையாக மணவாள மாமுனியுடைய திருவடி சம்பந்தத்தை பெறுவோமே ஆகில் இங்கு தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அமானவ கரஸ்பர்ஷமாயிட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தில் போயிட்டு அதை எல்லாத்தையும் போய் அங்க என்ன ஆறுதுன்னு கேட்டா அந்த பகவானுடைய அந்த சாலோக்கியம் உண்டாருது. இந்த வைகுண்டமாகனருடைய அந்த லோக பிராப்தி உண்டாருது. லோக பிராப்தி உண்டான உடனே சாரூபியம் உண்டாருது. அந்த பகவானுக்கு இருக்கக்கூடியதான அந்த முக்தர்கள் அனைவரும் கூட பஞ்சவிம்சதி வார்ஷிகர்களாக இருந்து இதெல்லாம் ஈடு 36,000 படியில சொல்றார். சங்க சக்கரங்கள் எல்லாம் உண்டாருது, கிரீட்டங்கள் எல்லாம் உண்டாருது. ஆனா பகவானுக்கே இருக்கக்கூடியதான அந்த திருமார்பிலே வடிவாயினின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை என்ன, அந்த ஸ்ரீவத்சம் என்ன, கௌஸ்துபம் என்ன, பிராட்டி என்ன, ஜகத் வியாபார வர்ஜியம் படியாதன ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணும்படியானதான சக்தி மட்டும் வரதில்லை. மற்றத்தில் எல்லாத்திலையும் கூட பகவானுடைய சாலோக்கியம் அந்த விஷ்ணு லோகத்தில் பிராப்தி உண்டாருது. அது பிரம்மாதிகளுக்கும் கிடையாது, சனகசனந்தாதிகளுக்கும் கிடையாது. ஆச்சாரிய திருவடி சம்பந்தம் பெற்று மணவாள மாமுடைய திருவடி சம்பந்தம் பெற்று எம்பெருமான கூரத்தாழ்வானுடைய மொழியக் கடக்கும் பெரும்புழான் வஞ்சமுக்குறும்பான் கொழியக் கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பொழியக் கடத்தும் இராமாசன் திருவடியை நாம் அடைந்தோமே ஆகில் நமக்கு அமானவனும் தம் கரத்தாலே தீண்டல் கடனா இருந்து அப்பொழுது சாலோக்கியம் சாரூபியம் அப்புறம் சாமீபியம் பகவானுடைய அந்த திருமாமணி மண்டபத்தினுடைய உள்ள நுழைந்து அப்புறம் சாயுஜ்யம் அந்த குணாஷ்டகாவிர்பாவ் சாத்குண்யமும் உண்டாகி பகவானுடைய நாராயண சாயுஜ்யம் அவாப்னோதி நாராயண சாயுஜ்யம் அவாப்னோத்தின்னு சொன்னாரு. அந்த சாயுஜ்யம் உண்டாவது இந்த பரமபதத்தை நுழைந்தால் அல்லது முடியறதில்லை. யத் பிரம்மருத்ர புருஹூத முகைர் துராபம் பிரம்மருத்ராதிகளுக்கும் கிடையாது, சனகசனந்தனாதிகளுக்கும் கிடையாது. சாயுஜ்யம் உஜ்வலம் உஷந்தி யத் அபரோக்ஷம் யஸ்மாத் பரம் ந பதவஞ்சதி அஸ்தி கிஞ்சித். இதுக்கு மேல்பட்டதான இன்னொன்று இருக்கோ அங்கிறதான சொன்னா அது தமேதம் ஆனந்தமயமாத்மான் உபசங்கிராமதி அங்கிறதான ஆனந்தமயமாத்மானை அடைந்த பிற்பாடு அவனுக்கு மேலே ஒன்று இருக்கோன்னு கேட்டால் அவனுக்கு மேலே யாரும் கிடையாது. பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லித்த அந்த பரபிரம்மமாயிருதான அந்த ஸ்வரூபத்தை அடைந்து அவனுக்குள்ளே அந்த குணாஷ்டகங்களோடு இவனும் சேர்ந்திருந்து அந்த பகவானுடைய சகல கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறானே அதுதான் சாயுஜ்யம்னு சொல்லித்து வேதார்த்த சங்கிரத்தில் இதை விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். அதனை அனைவரும் அறிந்திருக்க வேண்டியது. தைத்திரியோபனிஷத்தில் முன்னதாக ஆனந்தவல்லியில சொல்றது பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாபியுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதங் குஹாயாம் பரமே வியோமன்னு சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபச்சிதேதி என்னும்படியான மந்திரம் உபனிஷத்து சொல்றது. பிரம்மத்தை உபாசனம் பண்றவன் வசந்ததான பலத்தை அடைகிறான். பிரம்மவித்து ஆப்னோதி பரம். அதுக்கு மேலே வசந்ததான பலன் கிடையாது. ஏன்னு கேட்டா பரபிரம்மத்துக்கு காட்டிலும் வசந்ததான ஒரு பொருள் கிடையாது. அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு காட்டிலும் வசந்ததான ஒரு பொருள் கிடையாது. வசந்த பொருளை எவன் உபாசனம் பண்ணுகிறானோ தத்கிருத்து நியாயத்தாலை அதுக்கு அனுகுணமான பலமும் வசந்ததான பலத்தை அடைகிறான். பிரம்மவித்து ஆப்னோதி பரம். பரம் பிரம்மவித்து பரம் ஆப்னோதி. அந்த பரம்பிரம்மத்தை உபாசனம் பண்ணுகிறவன் பக்தி ரூபமாக உபாசனம் பண்றவன் பரமான உத்கிருஷ்டமான பலத்தை அடைகிறான்.
அப்போ பிரம்மம் எதுன்னு கேட்டால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அங்கிறதான இந்த சேத்தனாச்சேதனமாகிறதான அச்சித்து காட்டிலும் விலட்சணனானவன் என்ன, பத்த சேத்தனர்களுக்கு காட்டிலும் விலட்சணனானவன் என்ன, முக்தர்களுக்கு காட்டிலும் விலட்சணனானவன் என்ன, நித்தியர்களுக்கு காட்டிலும் விலட்சணனானவன் என்ன, அவன்தான் பரபிரம்மனாகிற ஸ்ரீமன் நாராயணன். அவனை எவன் உபாசனம் பண்ணுகிறானோ அவன் என்ன ஆகிறான்னு கேட்டா யோ வேத நிஹிதங்குகாயாம். அவனை எங்கே உபாசனம் பண்ணணும்னு கேட்டா இந்த ஹிருதய குகையில்தான் தமருகந்த தெவ்வுரும் அவ்வுருவந்தானேங்கிறதான சொல்லி யோகி ஹிருத் சரசிஜே வசதி பிரகிருஷ்டகாங்கிறதான அவனுடைய அந்த ஹிருத்கமலத்தில் தார வித்யில சொல்றா போல அவனை உபாசனம் பண்ண வேண்டியது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காவான். இப்படி உபாசனம் பண்ணினோம்னா இங்க என்ன பண்ணணும்னு கேட்டா ஆச்சாரியன் திருவடி அடையணும், அவரிடத்துல பஞ்சசம்ஸ்காரத்தை பெற வேண்டியது, ரகசியத்ரயத்தை உபதேசம் பெற வேண்டியது, அதனை நித்தியமாகவும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. ததச்ச பிரத்யகம் ஆத்மோஜீவனாய ஏவ மனுஸ்மரேத்துங்கிறதான அந்த வைகுண்ட கத்தியத்தில் சாதித்தாரே அது அத்தனையும் அனுசந்தானம் பண்ணிண்டு இந்த 7வது ஸ்லோகம் 8வது ஸ்லோகத்தில் சொன்னாரு. அந்த வைஷ்ணவ ஸ்தானத்தையும் பண்ணி 39வது 40வது ஸ்லோகத்தில் சொன்ன லீலா விபூதி நித்திய விபூதியின் சிந்தனை பண்ணி இத்தனையும் கடந்து நாம் அங்கே போகிறோம்ங்கிறதான நித்தியமா அனுசந்தானம் பண்ணிண்டு வந்தா பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் பிரம்மணா சக. அந்த பரபிரம்மமாகிறதான அந்த பகவானுடைய சாயுஜ்யமாகிறதான திவ்யாத்மஸ்வரூபத்தையும் அனுபவிக்கிறான். அத்தோட கூடி சர்வான் காமான் சக பகவானுடைய சமஸ்த கல்யாண குணங்களையும் கூட அனுபவிக்குகிறான் அங்கிறதான இந்த தைத்திரியோபனிஷத்துல சொல்லித்த அதை எல்லாத்தையும் கூட இந்த பரமபதத்தை விளக்கி சொல்லும் பொழுது கூறத்தாழ்வான் சாதிக்குகிறார். வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத்து. தமகான்னு கேட்டா இந்த விரஜா நதிக்கு அக்கறைக்கு போக வேண்டியது அங்கிறதான. அப்புறம் ததக்ஷரே பரமே வியோமன்னு பரமாகாசம்னு சொன்னாரு. பரமவியோம சப்தாபிதயே ஸ்ரீமதி வைகுண்ட அந்த பரமாகாசத்தில் போயிட்டு அங்கே பரமபதம் அந்த பகவானுடைய சாயுஜ்யத்தை பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை தத்விஷ்ணோ பரமம் பதம் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம் அங்கிறதான 3 பரமபத ஸ்தானத்தை வேதார்த்த சங்கரத்தில் சொல்லி காட்டியுள்ளார். நாராயண சாயுஜ்யம் அவாப்னோதி நாராயண சாயுஜ்யம் அவாப்னோதி அங்கிறதான நாராயணோபனிஷத்தில் சொல்லித்த அந்த நாராயணனுடைய சாயுஜ்யத்தை அடைவதுதான் பரமபதம். பரமபதத்தில் சொன்னு அந்த திருவனந்தாழ்வான படுக்கையை காலாலை மிதித்து சென்று பெரிய பிராட்டியார் நம்மை அணைக்க அந்த பகவானுடைய திருமடியிலே நாம் வீத்திருந்து அவன் கோசின்னு கேட்ட அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாத்மகோஸ்மி தேவரியுடைய குமாரராக இருப்பேன் அங்கிறதான சொல்லிண்டு பகவானுடைய சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்மரூபம் ஹரேன்னு சொல்றதே அந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் சாதித்தாரே ஆள வந்தார். அப்பேற்பட்டதான பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்துக்குத்தான் விஷ்ணுன்னு பேரு. விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம். இதுதான் உண்மையான பரமபதம்னா மற்றது உண்மையில்லைன்னு நினைச்சுட வேண்டாம். பரமபதத்திலையும் பரமபதமாக சொல்றது பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபம். அந்த திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு தான் விஷ்ணுன்னு பெயரு. விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம். அந்த விஷ்ணுவாக்கியம் பரமம் பதத்துக்குள்ள குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியான்கிறதான அதுக்குள்ள போறோமோ இல்லையோ. இதுக்கு ஒரு லௌகிகமான உதாரணத்தை சொல்றேன். அந்த அம்பை எய்தவன் என்ன பண்றான், அந்த பிந்துவாகிரத்தை தொடர்றதோ இல்லையோ புல் செய்யில போய் அதை சேர்றதோ இல்லையோ அந்த பிந்துவுக்குள்ள போறா போல பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்துக்குள்ள சென்று பகவானுடைய திவ்ய சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எது பிரம்ம ரூபம் ஹரேஹே. இதுதான் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம். இந்த பரமபதத்துக்குத்தான் விஷ்ணுன்னு பெயரு. அதனை தான் நாம் செல்ல வேண்டியது. அது எங்கே போய் செல்ல வேண்டியது? இங்கேருந்து பார்க்கவே முடியாது. பிரம்மருத்ர யத் பிரம்மருத்ர புருஹூத முகேர் துராபம் நித்தியம் நிவர்த்தி நிறத்தைர் சனகாதி பிர்வா. யாருக்கும் போக முடியறதில்லை. அமானவ கரஸ்பர்ஷம் உண்டாகி மணவாள ஆச்சாரிய திருவடி சம்பந்தத்தை பெற்று மணவாள மாமுனி திருவடி சம்பந்தத்தை பெற்றால் அல்லது நமக்கு அது கிட்டுறதே இல்லை. அது போச்சுன்னா தத்விஷ்ணோ பரமம் பதம்.
அந்த விஷ்ணுவனுடைய பரமபதமாகிறதான இதுக்கும் பரமபதம்னு பேரு. அது இதுக்கும் கூட விஷ்ணுவினுடைய பரமபதம் 6வது வேற்றுமையை சொல்லி அந்த ஷஷ்டி விபக்தியை சொல்லிருக்கு. அந்த விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம் படியான பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நாம் நெருங்க வேண்டி இருக்குமே ஆகில் இந்த விஷ்ணுவனுடைய பரமபதத்துக்கு போக வேண்டியது. விஷ்ணோஹோ பரமம் பதம்ங்கிறதான 6வது வேற்றுமையை சொன்னபடியாலேயே இந்த பரமபதத்தில் விஷ்ணு இருக்கான் அங்கிறது தெரியறது. விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம் அந்த விஷ்ணுவனுடைய பரமபதத்தை சென்னால் அல்லது விஷ்ணுவாக்கியம் பரமம் பதத்துக்கு போக முடியாது. ஆக இதுவும் கூட பரமம் பதம். பகவானுடைய உண்மையான பரமபதத்திலையும் பரமபதமானது பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபம். அந்த திவ்யாத்மஸ்வரூபத்தை நாம் நெருங்க வேண்டி இருந்ததுன்னா சாயுஜ்யம் சமவாப்பிய நந்ததி சமம் தெனைவ தன்ய புமான் அங்கிறதான சொல்றது. அந்த பரமார்த்த ஸ்துதியிலே அம்மாள் வரதாச்சாரியர் சாதித்தார். சத்சங்காத் பவ நிஸ்பிருஹோ. இதை ஏற்கனவே அடியேன் அந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் விஜாபனம் பண்ணும் பொழுதும் கூட இதனை விஜாபனம் பண்ணியிருக்கேன். சத்சங்காத் பவ நிஸ்பிருஹோ குருமுகாத் ஸ்ரீசம் பிரபத்ய ஆத்மவான். ஆச்சாரியர் திருவடி சம்பந்தத்தை அடைய வேண்டியது, பஞ்சசம்ஸ்காரத்தை பெற வேண்டியது. ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜியர் சாதித்தபடியானதான இதை எல்லாத்தையும் கூட அனுசந்தானம் பண்ணிட்டு அப்பேற்பட்டதான ஆச்சாரியருடைய திருவடி சம்பந்தத்தை நாம் முதல்ல பெற வேண்டியது. அதுக்கு சத்சங்கம் உண்டாக வேண்டியது. அப்பொழுது பவனிஸ்பிருகம் இந்த வீடுமின் முற்றமும் வீடு செய்துங்கிறதான இந்த சம்சாரத்தில் இருக்கிறதான ஆசையெல்லாம் நாம் விட வேண்டியது. அப்புறம் குருமுகாத்து ஸ்ரீசம் பிரபத்திய பகவான் இடத்துல பிரபத்தி பண்ண வேண்டியது. ஆத்மவான் ஆத்ம குணங்களோட கூடியிருக்கணும். இந்த ஜீவாத்மாவானவன் ஸ்ரீயப்பதி ஆகிற பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆச்சாரியர்கள் இவர்களுக்குத்தான் சேஷபூதன்கிறதான் ஆத்மவான். அந்த ஆத்ம ஞானம் வந்த பிற்பாடு பிராரப்தம் பரிபுஜ்ய கர்மசகலம். நமக்கு இந்த சரணமாய் தனதாளடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாரும் கூட அந்த விண்ணுலகத்தில் சென்று பகவத் கைங்கரியம் பண்ணுகிறோம் அங்கிறதான கொண்டு நமக்கு ஒட்டின்றிருக்கும்படியான இந்த பிராரப்தங்கிறதான சிறு துளி கர்மம் இருக்கு. அதை அனுபவிச்சே நாம் கழிச்சுட வேண்டியது. பிரக்ஷீண கர்மாந்தரா பூர்வோத்தரங்களை அகவிநாசம் எல்லாம் ஆயிடுறது. அந்த தீனில் தூஷாகம் செப்பேலோர் எம்பாவாயங்கிறதுல சொன்னாரே மாயனமன்னும்படியான் பாசுரத்தில் சொன்னா போல பூர்வோத்தரங்க அகங்களுக்கு அஸ்லேஷ விநாசங்கள் ஒட்டிக்கிறதும் இல்லை. நமக்கு அதெல்லாம் பொசுங்கி தீனில் தூஷாகம் போல பொசுங்கி போகிறது. ஆக கர்மத்துக்கு நாம் பயக்க வேண்டியது இல்லை. அதனை கடந்து போயிட்டு ஞாசாதேவ பகவானிடத்தில் திருவடி பிரபத்தி பண்ணால் அல்லது பகவான் அதை காரணமாக வைத்துண்டு பிரபத்தி உபாயம் அல்ல. ஆனால் பிரபத்தியாகிற வியாஜத்தை வச்சுண்டு தான் பகவான் நமக்கு அருள் புரிவன். பகவானுக்கு நம்மிடத்தில் பிரசன்னத்தை உண்டாக வேணும்னா நாம் பிரபதனம் பண்ண வேண்டியது. ஞாசாதேவ அந்த பிரபத்தியை பண்ணித்தான் பண்ண வேண்டியது. நிரங்குஷேஸ்வரதையா நிர்லூன மாயான்வயா. மாயான்னா இந்த பிரகிருதியுடைய சம்பந்தத்தை துளி கூட இல்லாதபடிக்கு அற்று போக வேண்டியது. அது அந்த பிரகிருதி சம்பந்தமானது பிரம்மருத்ர புருஹூதர்கள் என்ன சனக சனந்தனாதிகளுக்கும் கூட ஒட்டின்றிருக்கு. அவர்களுக்கு பகவான் இந்த காலத்தில் சரணமாய் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்னு அவர்களுக்கு ஒரு நாள் வச்சிருக்கான். எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாருக்கும் கூட இந்த சரீராவசானத்திலேயே இருக்கு. இதுதான் இந்த பிரபந்தனுக்கு இருக்கக்கூடியதான ஏற்றம். அப்பேற்பட்டதானத்தில் ஸ்ரீ வைகுண்டம் உபேத்திய நித்தியம் அஜடம் அங்கிறதான சொல்ற. அந்த வைகுண்டமானது விஷ்ணோஹோ பரமம் பதம்ங்கிறதான 6வது வேற்றுமையில சொன்னதான 2வது பரமபத சப்தம் இருக்கோ இல்லையோ, அந்த விஷ்ணுமாகிறதான அந்த நித்திய விபூதியை அடைகிறான். அது அஜடமா இருக்கு. அஜடம்னா ஸ்வயம் பிரகாசமா இருக்கு அங்கிறதான சொல்லி இப்போ கடப்படாதிகள் எல்லாத்தையும் பார்க்கணும்னு கேட்டா அதுக்கு ஒரு வெளிச்சம் வேண்டி இருக்கு. ஆலோக சாகிருத சக்ஷுரிந்திரியம் காரணம். கண்ணை கொண்டு
பார்க்க வேண்டியது அல்லது மனசை கொண்டு பார்க்க வேண்டியது. அது பார்க்கணும்னு வந்தால் இந்த தீபத்தினுடைய சககாரம் வேண்டியிருக்கு. ஆனால் வைகுண்டமாநகரில் இருக்கக்கூடியதான அந்த அந்த சுத்த சத்துவமயமான பதார்த்தங்கள் எல்லாமும் கூட பல 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 தக தக தகன்னு இருக்கான். இந்த ஜீவாத்மாவென்ன, பரமாத்மாவென்ன, தர்மபூத ஞானம் என்ன, நித்திய விபூதி என்ன, இவை ஜீவாத்ம பரமாத்மாக்கள் இதெல்லாம் கூட தத்துவத்திரயத்தில் விளக்கி காட்டியுள்ளார். தத்துவ முக்தா கலாபத்திலும் வேதாந்தாச்சாரியர் ஒரு ஸ்லோகத்தில் காட்டியுள்ளார். திரவியம் அத்ரவியம்ங்கிறதான பிரித்து வந்து தத்துவம் தத்துவமாகிறது. தத்துவமேகோ மகாயோகி ஹரிர் நாராயண பரஹா. அந்த நாராயணனானவன் சேதனா விசிஷ்டனாக இருக்கிறபடியாலே சித்தும் அச்சித்தும் கூட தத்துவங்கள்னு சொல்லப்படுறது. அதனை பிரித்து காட்டும் பொழுது திரவியம் அத்ரவியம்ங்கிறதான பிரிக்கிறார்கள். திரவியத்தில் வந்து பிரகிருதி காலம் இது ஜட பதார்த்தங்களாகிறது. அஜடமாகிற பதார்த்தங்கள்னா இது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் 4 பதார்த்தங்கள் இருக்கு. அதில் பிரத்யக் என்னும்படியானது ஜீவாத்ம பரமாத்மாக்கள் இவு ஞானஸ்வரூபனாக இருக்கு. அடுத்து பராக்கு என்னும்படியானதான 2 பதார்த்தங்கள் இருக்கு. அதில் தர்மபூத ஞானம் என்ன, நித்திய விபூதி என்ன, இது எல்லாத்தையும் கூட தத்துவத்திரயத்திலையும் கூட தத்துவ முக்தா கலாபத்திலையும் எடுத்து காட்டி உள்ளார்கள். அதை எல்லாத்தையும் ஆச்சாரிய முகேன அந்த கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபம் பண்ணாதான் தெரியும். ஸ்ரீவைகுண்டம் உபேத்திய நித்தியம் அஜடம், இதை மனசுல வச்சுக்கோங்க. பிரகிருதி காலங்கள் எல்லாம் ஜடமா இருக்கு. இந்த சப்தஸ்பர்ஷ ரூபர சுகணங்கள் எல்லாம் கூட அத்ரவியங்கள் எல்லாம் திரவியத்துக்கு குணமா இருக்கு. இத்தனையும் கூட ஜட பதார்த்தங்கள். அஜட பதார்த்தங்கள்னா தக தக தகன்னு பழ பழ பழன்னு இருக்கக்கூடியதான ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியதான பொருள் எதுன்னு கேட்டா பிரத்யக்கு பராக்கு. 2 பதார்த்தம். பிரத்யக் ஜீவாத்ம பரமாத்மாங்கிறது பிரத்யகானந்தம் பிரணவஸ்வரூபம் அகார உகாரம் அகார இதி என்று சொல்லும்படியான பரமாத்மா ஒருத்தன் பிரத்யகானந்தமா இருக்கான். அவனை கிட்டினபடியாலே ஜீவாத்மாவும் கூட அணுவா இருக்கிறவனும் கூட ஸ்வயம் பிரகாசனா இருக்கிற இது 2ம் பிரத்யக் பதார்த்தங்கள். பராக் பதார்த்தங்கள்ல நித்திய விபூதி என்ன, தர்மபூத ஞானம் என்ன, இவையும் கூட தேஜோமயமா இருக்கிறத சொல்லின்றிருக்கார். அந்த விஷ்ணுவனுடைய பரமபதத்தை கிட்டு நித்தியம் அஜடம் தஸ்மின் பரபிரம்மண சாயுஜ்யம் சமவாப்பிய நந்ததி சமம் தேன இவ தன்ய புமான். பகவானை போலேயே குணாஷ்டகங்களையும் கொண்டிருந்து அடைந்து பகவானுடைய நித்திய கைங்கரியத்தை பண்ணால் அல்லது அவன்தான் தன்யனாகிறான். அவன்தான் தனம் பெற்றாலில்லேன் தவம் செய்தாரில்லேன்கிறாரே ஆழ்வார். தனத்தை பெற்று தன்யனாக வேணும்னா தேன இவ தன்ய புமான். இந்த பரமபதத்தை சென்று பகவத் கைங்கரியத்தை பண்றவன் தான் தன்யனா அங்கர்தான சொல்றார். அதை சொல்றார். ரூபேண சத்குணகுணை பரையா சமிருத்யா பாவைருதார மதுரைர் அப்பி வா மஹிம்னா தாதிருக்ததி கிருதமிதி உபவர்ணயந்தோ வாச்சோ யதீய விபவஸ்ய திரஸ்கிரியாயை. இதை எல்லாத்தையும் வாயால சொல்லலாமோன்னு கேட்டா அவர்களுக்கும் கூட எவருக்கும் வாயால சொல்ல முடியறதில்லை. அதனை வர்ணனம் பண்ணித்துன்னா அதனை வெள்ளை சுடர்விடும் உன் பெருமேன்மை கிழுக்குதென்னு தள்ளுத்திறங்கும் இராமானுஷான்னாரு. நாம் எத்தனை வர்ணனை பண்ண போனாலும் கூட அதுக்கு குறையாக விளையுமே ஒழிய அதுக்கு ஏத்தத்தை விளக்க முடியறதில்லை அங்கிறதான் சொன்னார். அப்போ அந்த அந்த பரமபதமாகிறது எப்படித்தான் இருக்கும்னு கேட்டா யத்விருத் அபக்ஷய விநாசமுகைர் விகாரைஹி ஏதைர் அசம்ஸ்துதம் அனஸ்தமிதா அஸ்தி சப்தம் யத்கௌரவாத் ஸ்ருதிஷு பல்குபலம் கிரியாணாம் ஆதிஷ்ட அந்யது அசுகோத்தரம் அத்ருவஞ்ச. இதனை பார்க்கும் பொழுது அதனைத்தான் சொல்றார். ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் ஆழ்வான் எப்படி வைகுண்டஸ்தவத்தில் லீலா விபூதி என்ன, நித்திய விபூதி என்ன, இவை இரண்டையும் கூட எடுத்து காட்டினாரோ இந்த கத்தியத்திரயத்திலையும் கூட எம்பெருமானார் எப்படி லீலா விபூதி நித்திய விபூதியை எடுத்து காட்டினாரோ அதே கிரமத்தை அனுசரித்து ஆழ்வான் திருக்குமாரராகிற பராசர பட்டரும் கூட தம்முடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் வந்து
20வது ஸ்லோகம் என்ன, 21வது ஸ்லோகம் என்ன, இது 2 ஸ்லோகத்திலும் லீலா விபூதியும் நித்திய விபூதியும் நன்னாக விளக்கி காட்டியுள்ளார். சப்தாதீன் விஷயான் பிரதர்சிய விபவம் விஸ்மாரிய தாஸ்யாத்மகம் வைஷ்ணவ்யா குணமாயாத்ம நிவகான் விப்ளாவிய பூர்வப்புமானும்படியானதான இந்த பிரகிருதிக்கு ஆள்பட்டவர்கள் பிரம்மருத்ர புருகூதர்கள் என்ன, சனகசனந்தனாதிகள் என்ன, அஸ்மதாதிகள் என்ன, அனைவருக்கும் கூட ஆழ்வாராச்சாரியால் அதுக்கு புறம்பானவர்கள், அவளை ஒதுக்கி வச்சுடுங்கோ. மற்றவர்கள் அனைவரும் கூட இந்த திரிகுணத்தில் மாட்டிண்டு திண்டாடின்னு இருக்கிறவா அங்கிறதான நித்திய லீலா விபூதியை எடுத்து சொல்லார். அப்புறம் 21வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் எத்தூரே மனசோ எதேவ தமசப்பாரே எதத்யத்புதம் யத்காலாத் அபச்சேளிமம் சுரபுரி யத்கச்சதோ துர்கதி சாயுஜ்யஸ்ய எதேவ சூதிரதவா யத்துர்கிரகம் மத்கிராம் தத்விஷ்ணோ பரமம் பதம் தபகிருத்தே மாதஸ் சமாம்னா சிசுஹு அங்கிறதான வேதாந்தங்கள் எல்லாத்திலையும் கூட இந்த பரமபதத்தை இப்படி விளக்கி காட்டி உள்ளார் அங்கிறதான சொல்றார். அது நம்ம அப்போ வாயால சொல்ல முடியாது. நீ மனசால எண்ணி பார்க்கலாமோ, மனசால தொடலாமோன்னு கேட்டா எத்தூரே மனசா, மனசும் கூட அதனை கிட்ட முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகா, வாயால சொல்ல முடியாது. மனசால நீ கற்பித்துக் கொள்ளலாமோ, மனசாலையும் கற்பித்துக் கொள்ள முடியாதுன்னு ஸ்ருதி சொல்லித்தே பிரம்மாதீனாம் வாங்மனசா கோச்சரைங்கிறதான அந்த வைகுண்ட கத்தியத்தில் எம்பெருமானார் சாதித்தாரே, அதனை கூரத்தாழ்வான் சாதித்ததை விளக்கி காட்டுகிறார் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில். எத்தூரே மனசா எதேவ தமசப்பாரே அங்கிறதான் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத்து, இந்த தமசு என்னும்படியான பிரகிருதி மண்டலத்துக்கு காட்டிலும் அப்பால் பட்டதாக இருக்கு. எது அத்தியுதம் எத்காலாது அபச்சேளிமம், இந்த ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தில் சொன்னதுக்கே இது வியாக்கியான ரூபமா இருக்கு. சுரபுரி யத்கச்சதோ துர்கதிஹி அங்கிறதான நரக, இந்த வைகுண்டத்தை நாம் நோக்கி செல்லும் பொழுது இந்த ஸ்வர்கலோகமானதும் கூட நரக சதிருஷமாகத்தான் இருக்கு. ஸ்வர்க்கமானது எப்படி இருக்குங்கிறத சாங்கியகாரிக்கையில் அவன் நன்னாக எடுத்து காட்டுறான். என்ன துக்கேன சம்பின்னம் நச்சக்ரஸ்தமந்தரம் அபிலாஷோபநீதஞ்ச தத் சுகம் ஸ்வப்பதாஸ்பதம் அங்கிறதான துக்கம், இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான சுகம் எல்லாமும் கூட துக்கத்தோட கலசித்தான் இருக்கும். துக்கத்தோட கலசி இல்லாதபடியானதான சுகம் எங்கேயுமே கிடையாது. அந்த சுகத்தை நான் அப்பேற்பட்ட துக்கத்தோட கலசி இருக்கக்கூடியதான சுகத்தை நாம் நாடி அடைய வேணும்னா அதுக்கும் கூட நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஆக அந்த சுகம்ங்கிறது துக்கத்தோட கூடித்தான் இருக்கு. தோலோட கூடித்தான் வாழைப்பழம் இருக்கும், தோலோட கூடித்தான் மாம்பழம் இருக்கும், தோலோட கூடி கொட்டையோட கூடித்தான் மாம்பழம் இருக்கும். அதுபோல எல்லா சுகங்களும் கூட துக்கத்தோட சம்பின்னமாத்தான், சம்பின்னம்னா கலசிதான் இருக்கக்கூடியது. அப்பேற்பட்டதான வேண்டாம், இருந்து போகட்டும். அந்த சுகத்தை அடையணும்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அந்த சுகத்தை கிட்டின பிற்பாடு சுகமா இருக்கும்னு கேட்டா அனுபவிக்கும் பொழுதும் கூட சுகமா துக்கத்தோட கலசிதான் இருக்கிறபடியாலே சுகங்கிறதே கிடையாது. ஆனா ஸ்வர்க்கத்தில் எப்படி இருக்குன்னு சாங்கியகாரிக்கையில சொல்றார். என்ன துக்கேன சம்பின்னம், அது துக்கத்தோட கலசியே இருக்கிறது இல்லை, பரிபூர்ண சுகமா இருக்கு. நச்சகிரஸ்த மனந்தரம், அதை கிட்டின பிற்பாடு பலத்தை அனுபவிக்கிற போதும் கூட துக்கம் இருக்கிறது இல்லை. ஆனா இந்த சுகத்தை பண்ணணும்னா எத்தனை கஷ்டப்பட வேண்டி இருக்குன்னு கேட்டா அபிலாஷோபநீதஞ்ச அங்கிறதான. இப்போ என்ன வந்தது, டிவி எல்லாத்தையும் பண்றா. அந்த டிவியை சுவிட்ச் எல்லாம் முன்ன போட வேண்டியது, இப்போ ரிமோட்டை வச்சுட்டே ஆபரேட் பண்றாளோ இல்லையோ, அது போல இந்த ஸ்வர்க்கத்தில் வந்துட்டு நாம் மனசால கற்பித்தோம்னு வந்தா அந்த சுகமானது நம்மையே நாடி வருது. நாம் அதை கிட்ட இருக்கிறதுக்கு போக வேண்டியதே இல்லை. அபிலாஷோபநீதஞ்ச அப்பேற்பட்டதான சுகம் இருக்குமே, அதுக்கு ஸ்வர்க்கம் தத் சுகம் ஸ்வப்பதாஸ்பதம்னு சொல்றது. இப்பேற்பட்டதான அந்த ஸ்வர்க்கமானது அடையணும்னா என்ன பண்ணணும், ஜோதிஷ்டோ ஸ்வர்க காமோ யஜேத ஜோதிஷ்டோமேன யஜேதங்கிறத. ஜோதிஷ்டோமாதி யாகங்களை எல்லாம் பண்ணி 100 அஸ்வமேத யாகங்கள் எல்லாம் பண்ண இந்திர பதவிக்கு போனாலும் கூட க்ஷீண புண்ணிய மர்த்தியலோகம் விசந்திங்கிறதான அந்த துக்கத்தோடத்தானே கூடியிருக்கு. ஆனா இந்த பரமபதமாகிறது சுரபுரி யத்கச்சதோ துர்கதி, இப்பேற்பட்ட சாங்கியகாரிக்கையில சொன்னதான அந்த சுக
சுகமே பிரதானமாக இருக்கிற ஸ்வர்க்கமும் கூட இந்த வைகுண்ட லோகத்தை பார்க்கும் பொழுது பகவானுடைய அந்த நித்திய விபூதியை பார்க்கும் பொழுது சுரபுரி யத்கச்சதோ துர்கதிஹி, இதனை நாடி செல்லும் அவனுக்கு இந்த ஸ்வர்க்கமும் கூட நரக சதிருஷமா இருக்கும். சாயுஜ்யஸ்ய யதேவ சூதிரதவா, அந்த லோகத்துக்கு போயிட்டோம்னா சாரூப்பிய சாமீப்பிய சாயுஜ்யங்கள் எல்லாம் படிப்படியாக தன்னடையே வந்து சேரும். அதுதான் தத்விஷ்ணோ பரமம் பதம் தவக்கிருத்தே மாதசமாம்னா சிசு. பகவானும் பிராட்டியாரும் கூட நீயும் திருமகளும் உலாவ நின்னும்படியானதான அந்த பரமபதமாக இருக்கே, அதனை சொல்லி காட்டுகிறாருங்க. அந்த அதானது மற்ற எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பொருள்களும் கூட ஷட்பாவ விகாரத்தோடைத்தான் கூடியிருக்கும். அஸ்தி ஜாயதே பரிணமத்தை விவர்த்தத்தை அபச்சீயத்தை வினஷ்யதி என்னும்படியான உண்டான பிற்பாடு இருப்புங்கிறது ஸ்திதி உண்டாருது. அப்புறம் அது வளர்ந்து வெவ்வேறு பரிணாமத்தை அடையிறது, அப்புறம் விருத்தியை அடைகிறது. விருத்தியை அடைந்த பிற்பாடு எதெல்லாம் அது மேல் உச்சியை தொடர்றதோ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது கீழ்முகமாக வர வேண்டியது. அது உற்பத்தி இருக்கிறதெல்லாம் விநாசத்தோட ஜாதசேகி துருவோ மிருத்யு மிருதன் ஜன்ம துருவம் ஜன்ம மிருதஸ்யன்னு சொல்றா போல உற்பத்தி விநாசங்களோட கூடித்தான் இருக்கும். ஆனால் அந்த பரமபதத்தில் இருக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடியான பொருள்களுக்கோ அந்த உலகத்திற்கோ அங்க இருக்கக்கூடிய நித்திய முக்தர்களுக்கோ யார் ஒருத்தருக்கும் கூட இந்த ஷட்பாவ விகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கார். யத் விருத்தி அபக்ஷய விநாசமுகைஹி விகாரைஹி, இவையே முதலான ஷட்பாவ விகாரங்களுக்கு ஏதே ரசம்ஸ்துதம். அந்த திவ்ய லோகத்தில் அதுக்கு சம்பந்தமே கிடையாது அங்கிறதான சொல்லி அது யத் கௌரவா ஸ்ருதிஷு பல்குபலம் கிரியாணாம் ஆதிஷ்டம் அந்யது அசுகோத்தர மத்ருவஞ்ச. இதனை பார்த்துட்டோம்னா சுரபுரி யத்கச்சதோ துர்கதி என்னும்படியான ஸ்வர்க்கமும் கூட எல்லாம் நரகப்பிராயமாத்தான் இருக்கு. இது ஒன்னுத்தான் துருவம், அசையாதபடிக்கு நித்தியமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா நித்திய வைகுண்டம் ஒன்னுத்தான் நித்தியமா இருக்கே ஒழிய மற்றதெல்லாமும் கூட துருவம் கிடையாது அங்கிறதார். ஆக இப்பேற்பட்டத்தை அடைவதற்கு யார்தான் அதிகாரிகளாரு அங்கிறத 45வது ஸ்லோகத்தில் சொல்றார். நிஷ்கல்மஷே நிஹத ஜன்ம ஜராவிகாரைர் பூயிஷ்ட பக்தி விபவை அபவைர் அபாப்பியம் அந்யைர் அதன்ய புருஷைர் மனசாப்பியனாப்பியம் வைகுண்ட நாம தவதாம ததாமனந்தி. இதுக்கும் வைகுண்டம்னு பேரு, பகவானுக்கும் கூட வைகுண்டம்னு பேரு. இருப்பிடம் வைகுண்டம்னு சொல்லும்படியானதான அடியேன் பிராரம்பத்திலேயே விஞ்ஞாபனம் பண்ணினேனே. அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ணான்னும்படியான வைகுண்ட நாம கிரகணம் அசேஷாகஹரம் விதுன்னு சொன்னதான பகவானுக்கும் வைகுண்டம்னு பேரு, அவன் இருக்கக்கூடியதான இருப்பிடத்திற்கும் கூட வைகுண்டம்னு பேரு. அதனை எடுத்து சொல்லின்றிருக்கார். அதுதான் விஷ்ணுவாக்கியம் பரமம் பதம் தத் விஷ்ணோ பரமம் பதம்ங்கிறதான பிரித்து காட்டினார் எம்பெருமானார். அத்வைதிகள் எல்லாரும் கூட இதெல்லாமும் கூட பிராதிபாசிகமான சத்தியம், வியாபகாரிகமான சத்தியம், நித்தியமாக கிடையாது. அகம் பிரம்மாஸ்மின்னும் படியானதான அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தான் ஒன்னாக இருக்கக்கூடியதான் அத்திர பிரம்ம சமஸ்னுதேங்கிறதான் நிர்குண பிரம்மோபாசனுக்கு உண்டாகக்கூடியதான நிலை. மற்றதெல்லாமும் கூட அபர பிரம்மோபாசனம் பண்ணும்படியானதான சகுண பிரம்மோபாசனம் பண்ணுவனுக்குத்தான் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் விஷ்ணு லோகமோ சிவலோகமோ படியானதான லோகங்கள் எல்லாம் உண்டாதுன்னு சொல்லிவிட்டா அதெல்லாமும் கூட உண்மையல்ல. ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டது ஆதித்யவர்ணன் தமசப்பரஸ்தாத்து ரஜசப்பராக்கே தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா இத்தியாதி ஸ்ருதிகளில் சொன்னபடி எல்லாமும் கூட அது உண்மையாக இருக்கு. அதுதான் பரபிரம்மம் வேறையல்ல, ஸ்ரீமன் நாராயணன் வேறையல்ல. பிரம்மவித் ஆப்னோதி பரம் ததேஷாபியுக்தா சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம அங்கிறதான சேதனா சேத்தனங்களும் பத்த முக்த நித்தியர்களை காட்டிலும் விலட்சணனாக இருக்கக்கூடியதான் ஸ்ரீமன் நாராயணுடைய உபாசனம் பக்தி ரூபாபாசனம் பண்றவனுக்குத்தான்
அவன்தான் பரமேவ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் பிரம்மணா சகாங்கிறதான உபனிஷத்துல சொல்லித்தே அதனை விளக்கி காட்டுகிறாருங்கிறது. நிஷ்கல்மசைர் நிஹித ஜன்ம ஜராவிகாரைஹி, பாபங்கள் எல்லாம் தொலைய வேண்டியது. அந்த பாபங்கள் எல்லாம் கூட தொலைந்தால் அல்லது அப்புறம் ஜன்ம ஜராவிகாரங்கள், இந்த ஷட்பாவங்கள் எல்லாமும் கூட பிரம்மருத்ராதிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஜன்ம அந்த ஷட்பாவ விகாரங்கள் எல்லாம் தொலைந்து பூயிஷ்ட பக்தி விபவைஹி, நல்ல பக்தியோட கூடியிருப்பவர்கள் தான் பக்தியோ பிரபதன விலசத் பக்தி மார்க்கைக நிஷ்டா அங்கிறதான சொல்றார். உபய பரிகர்மித ஸ்வாந்தஸ்ய ஐகாந்திக ஆத்தியந்திக பக்தி யோகைக லப்யா அங்கிறதான ஆத்மசித்தியிலே ஆளவந்தார் சாதித்தார். இந்த மற்றவர்கள் எல்லாரும் கூட ஞானான் மோக்ஷோ ஜாயதே ராஜசிம்ஹான்னும் படியானதான வாக்கியத்தை வச்சுட்டு ஞானத்தாலே தான் மோக்ஷங்கிறதான அந்த ஸ்ருத்வா தர்மான் அசேஷேண பாவனானி சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாபியபாஷதாங்கிறதான சொல்லி அந்த ஆனுசாசிக பர்வத்தில் மோட்ச தர்ம பர்வத்தில் வந்து யுதிஷ்டிரனானவன் பிதாமகரார ஸ்ரீ பீஷ்மர் இடத்துல எல்லாத்தையும் கேட்டு மோட்சத்துக்கு உபாயம் என்னன்னு கேட்டா ஞானத்தாலே தான் மோட்சம், நத்வஜானாத்து, ஞானத்துக்கு காட்டிலும் புறம்பானதான எத்தாலையும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். அதுக்காக என்ன சொன்னார்? வித்யாஞ்சா வித்யாஞ்ச எஸ்தத்வேத உபயோகம் சகா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஸ்னுதே என்னும்படியான அர்த்த அந்த ஸ்லோகத்தில் ஈசாவாஸ்யோபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது யாதவ பிரகாஷர் என்ன, பாஸ்கராச்சாரியர் என்ன, சங்கராச்சாரியர் என்ன, இந்த கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. கர்மம் எல்லாம் பண்ணினோம்னா ஸ்வர்காதிகள் உண்டாருது. இந்த கேவல ஞானத்தாலே அகம் பிரம்மாஸ்மி ஜீவோ பிரம்மைவனா பரஹான்னும் படியானதான அந்த கேவல ஞானத்தாலே தான் அத்ர பிரம்ம சமஸ்முதே அன்னும் படியானதான பரபிரம்மத்தோட ஏகீபாவம் உண்டாருதுன்னு சொல்றது அவளுடைய சித்தாந்தமா இருக்கு. நம்முடைய சித்தாந்தம் அப்படி கிடையாது. நம்முடைய சித்தாந்தம் எப்படின்னு கேட்டா கர்மத்தோட சககிருதமான ஆத்ம ஞானத்தோட கூடி அந்த கர்ம ஞானத்தோட கூடினவன் அதில் முத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதான பக்தி யோகத்தில் பண்ணால் அல்லது பரபக்தி பரஜான பரமபக்தி யுக்தம் மாங் குருஷ்வ அங்கிறதான அந்த பிருத்துகத்தியத்தில் அடுத்தடுத்து எம்பெருமானார் பிரார்த்திக்கிறாரே. அது எப்படின்னு கேட்டா ஆளவந்தார் ஆத்மசித்தியில சாதித்தாரே உபய பரிகர்மித ஸ்வாந்தஸ்ய ஐகாந்திக ஆத்தியந்திக பக்தி யோகைக லப்தா. அந்த பக்தி யோகம் வந்து அந்த பக்தி யோகத்தில் அதில் விசேஷமாகிறது பிரபத்தி. அந்த பிரபத்தி எல்லாத்தையும் எம்பெருமானார் காலத்ரயேபி கரணத்ரய நிர்மித அதி பாபக்ரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ சாச்சத்வயைவ கமலா ரமணேர்த்திதாயத் க்ஷேமஸ்ஸயேவ யதீந்திர பவச்ருதானாம்னும் படியானதான நம் எல்லாருக்கும் கூட தேர்ந்தெடுத்து எம்பெருமானார் பங்குன்யுத்திர திருநன்னாளிலே சரணாகதி பண்ணினாரே, அந்த சரணாகதித்தான் நம்மை கரை தேர்ந்து நம்மை கரை சேர்க்கும் அங்கிறதான அந்த திருடாத்தியவசாயத்தோட கூடி இருக்க வேண்டியது. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கார் இவ்விடத்தில். அந்த பூயிஷ்ட பக்தி விபவைர் அபவைர் அபாப்பியம் அந்யைஹி அதன்ய புருஷைஹி, மற்றவர்களுக்கு இது கிட்டுறதே இல்லை அங்கிறதான சொல்லி ஆச்சாரியர் திருவடி சம்பந்தத்தை கொண்டு இந்த ஸ்தோத்திர ரத்ன சுதாதாராவில் வந்து ஓரோ ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தத்தையும் நன்னாக உணர்ந்து யதாசக்தி அனுஷ்டானம் பண்ணிண்டு ஆச்சாரிய திருவடியை பண்ணினவர்களுக்குத்தான் இந்த வைகுண்டமானகராவது கிட்டும். நிஷ்கல்மசைஹி, பாபங்கள் எல்லாம் வீடு மின் முற்றமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினேன்னர் ஆழ்வார். அதுபோல நிஷ்கல்மசைஹி நிஹித ஜன்ம ஜராவிகாரைஹி பூயிஷ்ட பக்தி விபவைஹி, பரபக்தி பரஜான பரமபக்தி பர்யந்தமாகவும் நமக்கு வர வேண்டியது. அவர்களுக்குத்தான் அபவை, அவர்களுக்குத்தான் அவாப்பியம், அவர்கள்தான் இந்த வைகுண்ட லோகத்துக்கு போகலாம். அந்யைஹி அதன்ய புருஷைஹி மனசாப்பிய அனாப்பியம், அவர்கள் மனசாலையும் அதனை ஏறிட்டு பார்க்க முடியாது. வைகுண்ட நாம தவதாம
ஆமனந்தி. வேதத்தில் எல்லாத்திலையும் கூட இதுதான் விஷ்ணோஹோ பரமபதம், விஷ்ணுவாக்கியம் பரமபதம். அந்த விஷ்ணோஹோ பரமபதத்தை நுழைந்தால் அல்லது அந்த சாந்தானந்த மகாவிபூதியாகிறதான விஷ்ணுவாக்கியம் பரமம் பதத்தை நாம் அடைய முடியறதில்லை. இப்பேற்பட்டதான அந்த வைகுண்ட ஸ்தவத்தில் எளிதாக அந்த கூரத்தாழ்வான் நமக்கு காட்டினார். அந்த ஆளவந்தார் ஸ்தோத்திரம் என்ன, கத்தியத்திரயம் என்ன, இதில் சொன்னதெல்லாம் ஸ்ருதி உபனிஷத்தில் சொன்னத்தை எல்லாத்தையும் கூட ஸ்ருதி பிரஸ்தானத்துக்கு அனுகுணமாக இத்தனை ஸ்தோத்திரம் அமைந்தது. இப்பேற்பட்டதான ஸ்தோத்திரத்தை அநேகம் பேர் வித்வான்கள் எல்லாரும் கூட அவரவர்கள் அனுபவித்து எல்லாருக்கும் கூட நன்னாக விளங்கும்படியானதான இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் கூட நம்ம எல்லாருக்கும் அமைத்து அருளினதான ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியோருடைய திருவடிவாரத்துக்கு பல்லாண்டு பாடிண்டு குரத்தாழ்வா பராசரப்பட்டர் என்ன, குரத்தாழ்வான் என்ன, மணவாள மாமுனிகள் என்ன, எம்பெருமானார் என்ன, ஆளவந்தார் என்ன, நாதமுனிகள் என்ன, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம. இதுதான் நமக்கு சகல உத்தாரகமாக இருந்து இந்த வைகுண்ட ஸ்தவத்தில் காட்டினதான தத் விஷ்ணோ பரமபதத்துக்கு ஆரோக நிஸ்ரேணியாக இருக்கு. அதாவது ஏணிக்கால் போல இருக்கிறது நம்முடைய ஆச்சாரிய பரம்பரைத்தான். அதனை ஒரு நாளும் நழுவ விடாதபடிக்கு நாம் பிடித்திருப்போமே ஆகில் பரமபதம் உங்களுக்காம் கையிலங்கு நெல்லிக்கனி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.